இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அன்பார்ந்த ரூவா டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் துதிப்பேன் என்ற அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களோடும் இணைந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கை நடக்கிற பெரிய காரியங்களை அவர் நம்ம கிட்ட சொல்லும் போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. இன்னைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வாழ்க்கை குறித்து அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது நிச்சயமாய் அது உங்களை ஆசீர்வதிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். வேற யாரும் இல்ல, பிரதர் லியோ ராகேஷ் அவர்கள். பிரைஸ் லார்ட் பிரதர். இஸ் லார்ட் பிரைஸ். அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு பாக்குறதுல. எங்க ரூவா டிவி நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆய் சொல்லியிருக்கேன். பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூவா டிவி நேயர்கள் ஒருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆமென். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்க்கறது. பாடல்களிலும் மூலமாக ஆராதனையில் நிறைய டிவியில் வீடியோஸ் இப்படியே பார்த்துட்டு உங்களை நேரம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க நீங்கள்? எப்படி போயிட்டு நல்லா இருக்கீங்க? இருக்கும். ஆண்டவர் கிருபையில ஆண்டவர் நடத்திட்டு தேங்க்யூ. ரொம்ப உங்களை ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நாங்கள் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி குடும்பமாக ஊழியம் செய்கிறது எங்கள் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு. ஆக்சுவலாக வந்து தனியாக நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க, குடும்பமாக சிலர் ஊழியம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்து குடும்பமாக ஊழியம் செய்கிறது வந்து பெரிய டாஸ்க். அது உங்களுக்கு கேட்டால் நிறைய நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் நம்ம ஊழியம் பண்ணிட்டு வந்த பிறகு வீட்லேயே அவங்களுக்கு வேலை இருக்கும், நிறைய காரியத்தை மெயின்டைன் பண்ணணும். எப்படி ஆரம்பிச்சது இந்த குடும்பமாக ஊழியம் செய்கிற இந்த கான்செப்ட்? இது ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹாவ் டிசைர் என்னென்னா, மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஊழியக்காரி. நான் சில பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாஸ்டருக்கு ஒய்ஃபாக இருக்கிறதுனால பாஸ்டர்மாக வாங்க. ஒரு சிலர் வந்து 6 மணி நாட்கள்லேயே அவங்க ஊழிய அழைப்பு இருக்கும். ஸோ அது மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். என்னை விட அம்மா வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை, நாங்களாம் குடும்பம் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டாஸ்க் இருக்கும்ல, இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி. எனக்கு என்னென்னா குடும்பமாக ஊழியம் செய்யணும் அப்படி. ஸோ அதனால் நான் எப்போலேருந்து என் ஸ்பௌஸ்க்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஃப்ரம் மை 8th ஸ்டாண்டர்ட் ஆஹா, ஐ எம் ப்ரேயிங் ஃபார் மை ஸ்பௌஸ். ஏன்னா அந்த டைம்லேயே வந்து யோசனை பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்லாம் நினச்சதில்லை. ஆனால் குடும்பம் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அப்போலேருந்தே அது டிசைர், இப்போ இல்லை. ஆனால் அதுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் தந்தார், அதுதான் விஷயம். டிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மேரேஜ். என்னென்னா நிறைய அலைன்சஸ்லாம் வரும், பட் நமக்கு செட் ஆகுமா ஒரு குறிப்பிட்ட டைம்லலாம் எனக்கு வந்து சரி வேணாம் கல்யாணம் வேணாம், நம்ம இப்படியே இருந்து ஊழி செஞ்சுட்டு போயிடலாம்லாம் தோணுச்சு. ஆனால் அந்த ஏஜ் ஆஃப் 31 ஆண்டவர் ஏற்ற துணை தந்தார். ஆமா. நீங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க சிஸ்டர் பார்க்கும்போது? ஒன்றுமே ஃபீல் பண்ணல. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? இந்த மாதிரி ஊழியம் செய்யறவங்க எதிர்பார்த்தீங்களா? பெரிய பேட் ஸ்டோரி. அதாவது அவருக்கு சின்ன வயசுல இருந்து பீஃப் மினிஸ்ட்ரி பண்ணாரு. எனக்கு மினிஸ்ட்ரி பத்தி ஐடியாவே கிடையாது, தெரியாது. ஊழியம் செய்யறத பத்தி ஒரு பர்சன் கூட நான் நினைச்சதே இல்லை. மை ட்ரீம் இஸ் வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், அச்சீவ் பண்ணுவோம், ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரணும். ஜீலஸாக இருந்தேன், வேர்ல்ட்லியா ரொம்ப ஜீலஸான ஒரு கேர்ள் நான். அப்போ அப்படி இருக்கும்போது தற்செயலாக எனக்கு வந்து எப்படி மோசே சும்மா ஆடு வச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து திடீர்னு அப்போதான் அவருக்கு அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் லைக், நான் பாட்டுக்கு என்னோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆல் ஆஃப் த சடன் அந்த ஒரு என்கவுண்டர் எனக்கு ஆண்டவர் கூட கிடைச்சது. நான் ஊழியம் பண்ணணும்னு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் இழுத்துட்டாரு. ஓகே. ஆனால் நான் நல்ல ஆண்டருக்குள்ளே வளரும் போது ஒன் பாயிண்ட் ஆஃப் த டைம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு ஊழியக்காரர் தருவேன். ஸோ இட்ஸ் அ பிக் ஷாக் டு மீ. ஏன்னா நான் வந்து ஃபாரின்ல கிரீன் கார்டு ஹோல்டரு, கிரீன் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு, அதுவும் கிரீன் கலர், ரொம்ப அப்படிதான் ஒரு பர்சன். ஐ வாண்ட் இன் இந்தியன் பட் என்ஆர்ஐ அப்படிதான் நான் வந்து விஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கணும், என்ஆர்ஐயா இருக்கணும், நம்ம அங்கே போய் செட்டில் ஆகணும். ஸோ மினிஸ்ட்ரி வந்து இட்ஸ் எனக்கு வந்து அது ஐடியாவே இல்லை, அது மனசுல தோன்றதே இல்லை. பட் ஸ்டில் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு, அதுக்கேற்ற மாதிரி அலைன்ஸ் வந்து வந்தது. அது சிம்பிளா முடிக்கிறீங்க அலைன்ஸ் வந்துச்சு. எப்போ மீட் பண்ணீங்க அதை பத்தி கொஞ்சம்? இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நிறைய அலைன்சஸ் வரும். ஓகே. எப்படி வரும்னா நம்ம போய் பார்க்குறதும் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம மினிஸ்ட்ரி போகிறோம்ல, போன உடனே எல்லாருமே எங்கள் கிட்ட ஒரு பொண்ணு இருக்கேன், என் சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்கேன், மூப்பூர் பொண்ணு இருக்குது, ஏன் பொண்ணே இருக்குது அப்படின்னா வரும். பட் எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும்ல, சும்மா ஒருத்தர் பாடினா வர்ஷிப் பண்ணா மெசேஜ் கொடுத்தா. ஸோ ஒரு யங்ஸ்டர் வந்து ரியலிஸ்டாக இருக்கிறது எல்லாருக்குமே அழகாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. ஆமாம், தெய்வ சாயல் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால் அழகுல நான் சொல்ல முடியாது. தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். வந்துட்டு அப்படி போகிற இடத்துல வரும், நிறைய பேர் கேட்பாங்க. பட் எனக்கு என்னென்னா வீட்டில் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணதில்லை, கேட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா எனக்கு ஃபோக்கஸ் ஆன் மினிஸ்ட்ரி, எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஆண்டவர் சொன்னதை நான் செய்யணும்னு ஓடிட்டே இருந்தேன்.
குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஓகே நமக்கு ஒரு நீடு, இப்படி ஒரு தேவை இருக்குது, குடும்ப ஊழியம் செய்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்றத லேட்டர் பீரியடில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நிறைய அலைன்சஸ் வரும். எனக்கு எது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம் வீட்டில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி ஆண்டவர் இதை சக்ஸஸ் பண்ணாரு. எங்களுக்கு எல்லா காரியங்களும் எப்படி பிடிச்சது சிஸ்டர் பிடிக்கல ஆக்சுவலி என்னன்னா தாண்டி அதுதான் தேவ சித்தமா தெரிஞ்சிச்சு. பர்சனலா ஒரு வேர்லியா ஒரு மனுஷனா நமக்குன்னு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இல்லை பிரின்சி. ஸோ அதே மாதிரி வந்து அது நீ சொன்ன எனக்கும் அவரை பார்க்கும்போது பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட மம்மி, நான் வந்து இங்கே சென்னையில் படிச்சுட்டு இருந்ததுனால அம்மா முதல்ல பார்த்துருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மம்மி பார்க்கும்போது மம்மி வந்து ஏர்லி சர்ச் கோயிங் பர்சன். மம்மி போய் முன்னாடி முட்டி பிடிச்சவன் பண்ணிருப்பாங்க. எங்கள் அம்மாவோட ஏர்லியா அவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு சர்ச்சுக்கு. ஸோ எங்கள் மம்மி விட ஏர்லியா ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு இவர் முன்னாடி போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு இருந்திருக்கேன். அது வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். ஸோ அப்படிதான் அம்மாவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பையன் வாலிப பருவத்துல இப்படி ஒரு இருக்காரேன்னு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஐ ஜஸ்ட் மெட் ஹிம். அதுக்கப்புறம் நான் வரும்போதும் இவர் கரெக்டா தற்செயலா வந்தாங்க. அம்மா என்கிட்ட சொன்னாங்க லைக் ஹீ லுக்ஸ் லைக் நம்ம பார்க்கலாமா அந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு வந்து நான் தான் வேற விஷயம்ல இருக்கேன். அதனால எனக்கு அவர் பார்க்கும்போது அவ்வளோ நான் இதை விட பெரிய ஆளா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், ஸ்டேஜில் ஒருத்தரை பார்த்தோன்னா மம்மி கிட்ட ஐ டோல்ட் டு மை மதர், ஸ்டேஜில் ஒருத்தர் பார்த்தா நல்லா பாடினாரா, நல்லா வர்ஷிப் பண்ணாரா, ரசிச்சோமா, வந்தோமா, அவரு மருமகனா கூட வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்பெல்லாம் நம்ம நினைக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி படுத்துட்டு நைட் கான்வர்சேஷன் தூங்கி அவள்தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இட் டுக்ஸ் மந்த்ஸ் ஃபார் மீ டு ரியலைஸ் எனக்கு ஒரு ஊழியக்காரர் தான் ஆண்டு வச்சிருக்காரு. அப்புறம் நாங்கள் இந்த டாக்கை விட்டுட்டோம். பட் ஆண்டு மறுபடியும் ஒரு பர்சன் மூலமா அப்படியே எங்களை கனெக்ட் பண்ணார். ஸோ இட் இஸ் லைக் காட்ஸ் வில். அது தேவ சித்தம்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆஃப்டர் வெட்டிங் அப்படி ஒரு நேஷம் ஆண்டர் அப்படி நேர்த்தியாக நடத்துகிறாரு. ஆமாம் ஆமாம், டே பை டே அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் ரொம்ப அழகான ப்ராசஸ். ஆமாம், ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அதை சொல்லிக்க மாட்டாங்க, அப்படி பார்த்தா அப்படி பார்த்தேன். இது வந்து கர்த்தருடைய சித்தத்தில் நடக்கிற திருமணத்தை அப்படி நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பல பேர் அது போல் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு மெச்சூர்டான பீப்புளாக இருந்தோம், அந்த ஏஜ் எல்லாமே. ஸோ அதனால் இன்னார் தான் நமக்கு தேவைப்படும், இப்படி தான் இருக்கணுன்ற நமக்கு தெரியும்ல. இப்போ அதை வேர்ல்டியாக சொல்லுவாங்க, ஒரு மென்னுக்கு வந்து 27 years ஆகும் தன்னோட ஸ்பௌஸ் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. நாட் ஒன்லி ஸ்பௌஸ், ஃபேமிலிலாம் இருக்குது. ஸோ ஆண்டவர் தான் இணைச்சாரு, அவரே அதை செஞ்சார். ஃபேமிலி இஸ் ஆல்சோ லைக் ஒரு டிஃப்ரெண்ட். நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் ஹீ இஸ் லைக் தேவகோட்டை, நான் வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ரொம்ப தூரம். நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர்? நான் வந்து வாணியம்பாடி, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸும் கூட, ப்ளஸ் பீப்புள் ஃபேமிலி பீப்புளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பட் அந்த பொண்ணு பார்க்க வந்த டைம்லாம் ரெண்டு குடும்பங்களும் சந்திக்கிறாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். ஆண்டு வந்து அங்கே எல்லாரையும் பிடிச்சிருந்தது. ஆமாம், ரொம்ப அழகாக அதை வந்து ஃபேமிலிஸ் ரொம்ப இது வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சரி குடும்பங்களுக்குள்ளேயும் சரி ரொம்ப நேர்த்தியான ஒரு அன்பை உறவை ஆண்டு கொடுத்துருக்கா. ஸோ இட்ஸ் பியூர்லி காட்ஸ் வில். நம்ம விருப்பம் அங்கே டெமாலிஷ் ஆயிடுச்சு, ஆனால் காட்ஸ் வில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஒரு கேள்வி என்ன ஓப்பனாக தப்பாக எடுத்துக்கிறீங்க எப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்படி பிளான் பண்ணுவாங்க, நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கோம், ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் வேணும், நம்ம பார்ட்னர் வந்து வேலைக்கு போக நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ நீங்கள் யோசிச்சிங்களா, நீங்கள் வந்து இது போல் மினிஸ்ட்ரிக்கு வந்தால் ஃபினான்ஷியலாக சில கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் ஆசீர்வாதம், ஊழியது ஆசீர்வாதம் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபினான்ஷியல் மீட்ஸ் நம்ம மனசு யோசிக்கல. நீங்கள் கண்டிப்பாக. நான் வந்து என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ். ஸோ மாத சம்பளத்தில் ஃபேமிலி ரன் பண்ணுறது தான் நமக்கு தெரியும். ஸோ மாத சம்பளம் அப்படி. ஆனால் மினிஸ்ட்ரி ஃபுல் டைம்னும் போது அந்த விஷயம் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆண்டு வந்து ஆல்ரெடி எனக்கு ஃபுல் டைம் வரணும்னு அவ்வளோ ஆசை. நான் பார்ட் டைமாக பண்ணும்போது ஐ வாஸ் இன் ஈகர் ஸ்டேட். எப்போ அந்த வேலையை விட, ஏன்னா நான் ஒர்க் பிளேஸில் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல நீ வந்து பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணுற, நீ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அந்த அளவுக்கு நான் ரொம்ப மினிஸ்ட்ரியில் இருந்ததுனால எப்படா இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போய் முழு நேரமாக ஊழியம் செய்யலான்ற ஆசை தான் இருந்தது. ஆனால் அந்த பணத்தை குறித்து தெரியல எனக்கு, அந்த பயமோ யோசனையோ வரல. பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு அது கொஞ்சம் புரிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபினான்ஷியலாக வந்து நமக்கு இருக்கும் இந்த மாதிரி மினிஸ்ட்ரியில் அப்படின்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் இன்சிடென்ட். நானும் இவரும் வந்து கல்யாணம் ஆன புதுசில் KGF போனோம், ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்திருக்கு, அவர் அதை செலவு பண்ணிட்டாரு. இப்போ என்னன்னா ஒரு 50 rupees வச்சுருந்துருக்காரு அவர், எனக்கு தெரியல. ஹி வில் நாட் ஷேர் வித் மீ.
பணம் வந்து நான் தலையிடவே மாட்டேன், காணிக்க எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த 20 ரூபாய்லாம் மாறி இருக்குல்ல, அது நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பணத்தையே பார்க்கறது இல்லை. ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். அவரும் அத்தையும். எனக்கு அது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால பணத்தை பற்றி எனக்கு தெரியும். நானும் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, நான் இது வேணும் அது வேணும், அந்த 50 rupees நான் காலி பண்ணேன். ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா இவன் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, அப்போது நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து என்னென்னா பழகிடுச்சு. நம்ம விசுவாசத்துலேயே ஓட நாட்கள் 1 லட்சம் இருந்தாலும் எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குமோ அதே தான் 1 ரூபா இருந்தாலும். ஸோ அதனால் பெண்கள் வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா பயந்துருவாங்க, என்ன பண்ண போகிறோன்னு இருக்கும். பிகினிங்கில் பிரின்சிக்கு இருந்துச்சு, பட் இப்போ என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஒரு பாயிண்டில் நான் பிரின்சியை கல்யாணம் பண்ணது பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு எப்போ? அந்த டே தான். அந்த டே கரெக்டாக சொல்லிட்டு அப்போ நான் வந்து தண்ணி கேட்டேன், ஐ வாண்ட் வாட்டர். தண்ணி நமக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்தா அவர்கிட்ட 10 ரூபாயும் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக அது என்னென்னா சொல்லிடுறேன் ஒரு 1 minute எலாபரேட்டடாக. வி ஆர் ட்ராவலிங், மம்மிட்டு ஒரு 300 rupees வாங்கிட்டு வரேன் நான் அந்த மினிஸ்ட்ரிக்கு. ஓகே சரியா, யூஸ்வலாக நம்ம புக் பண்ணி தான் ரிசர்வ் பண்ணி போவோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அன்ரிசர்வேஷனில் கூப்பிட்டு போகிறேன். அப்போவே வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி தலைவர்கிட்ட காசு இல்லை. ஆனால் ஒன்றும் கேட்டுக்கல, மம்மிட்டையும் மம்மி மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறோம். ஸோ அவளுக்கு ஓகே, அவளுக்கு கெஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு மிஷம் என்கிட்ட 50 rupees இருக்குது. அந்த 50ல் ட்ராவல் பண்ணுறோம். இந்த பேண்ட்ரிலேருந்து வருவாங்கல்ல, அவன் வந்து லேஸு சிப்ஸுன்னு விற்றுட்டு வந்துட்டு இருக்கான். நான் எதுவும் கேட்டுறக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கரெக்டாக அந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அது 30 rupeesன்னு சொல்லி, அது அப்போ அவனுக்கு டார்க் ஃபேண்டசி வேணும் அப்படின்னே வாங்கிட்டேன். அவனு தான் 50 இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். ரயில் நீர் வந்து 15 தானே, மிச்சம் 5 rupees தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் கரூர் கிட்ட ட்ரெயின் போகுது. இப்போது நானே யோசிக்கிறேன், அடுத்து மறுபடியும் தண்ணி காலி ஆகிடுச்சு. கேட்டுறக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ வாட்டர் பாட்டில் நீங்கள் குடிப்பீங்களே, தண்ணி காலி ஆகிடுச்சு, இன்னொரு வாட்டர் பாட்டில் வாங்க அப்படின்னா 5 ரூபாய் வச்சுட்டு இப்போ சொல்ல முடியல. ஸோ அதனால வந்துட்டு நான் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருந்துச்சு. நான் அப்படி எனக்குள்ளேயே வச்சுட்ருக்கேன். அப்புறம் தண்ணின்னு நான் போகிறேன், கம்பார்ட்மெண்ட்டாக போகிறேன். எங்கேயாவது குடிச்சிட்டு வச்சுருப்பாங்களா யாராவது பாட்டில், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஒருத்தர் வந்து என்னென்னா ஃபுல் பாட்டில் வச்சுருக்காரு, புதுசாக தான் வாங்கி வச்சுருக்காரு, பாதி குடிச்சிட்டு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு, சார் இப்போ தான் சார் போனார், விற்றுட்டு போனார், வாங்கிக்க அப்படின்னு. உடனே போயிட்டாரு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே வாங்கிக்கோங்க சார் போயின்னு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. சரி இவன்ட்டு அசிங்கப்படுறதுக்கு ஒய்ஃப்ட்டு போய் அசிங்கப்பட்டுலாம் அப்படின்ட்டு நேரம் வந்தேன். அம்மா 5 rupees தாண்டா இருக்கும். ஐயோ முன்னாடி சொல்லியிருக்கலாம்லப்பா, அந்த டார்க் ஃபேண்டசி வாங்கியிருக்க மாட்டேன்லப்பா, பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான், நீங்கள் தான் தண்ணி நிறையா குடிப்பீங்கன்ட்டுன்னு கூலாக இருக்கா. எனக்கு வந்து இது ரொம்ப அன்றைக்கி வந்து நான் வந்து ஷோர் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கூட நம்ம இருந்திருக்கிறோம். அவங்க மனைவி மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ், உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக. உடனே என்ன நீங்கள் அப்படின்லாம் பேசியிருக்காங்க, இன்னொருத்தர் கூட இருக்காங்களேன்னுலாம் யோசிக்காமல் கூட. ஸோ இப்போ அதெல்லாம் எனக்கு எல்லாம் ஓடுது. ஓகே, ஆனு ரைட் பார்ட் நம்ம கொடுத்துருக்காரு, அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. உங்களுக்கு இவரை திருமணம் பண்ணுறது ரொம்ப எனக்கு பெஸ்ட்டான மூமெண்ட் எது சொன்னேன், நீங்கள் அதை சொல்கிறாதீங்க. அது சொல்ல எனக்கு வந்து அப்படி ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் அப்படின்னு இல்லை. த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை மேரேஜ் அப்படியே கொஞ்சம் ஒரு 1 weekலேயே நான் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா நான் கோஹெட்டில் தான் படித்தேன், பசங்க எல்லாரும், காலேஜும் அப்படி தான், அதே மாதிரி ஒர்க் பிளேஸும் வி ஹாவ் டு பி வித் ஜென்ஸ். அதனால ஐ மெட் லாட் ஆஃப் ஜென்ஸ். அதுவும் நான் ஜென்ஸ் கிட்ட ரொம்ப ஷையெல்லாம் பேச மாட்டேன், சொல்லுங்கண்ணே வாங்கினேன் போங்கண்ணா அப்படி இருப்பேன் நான். ஆமாம், அதாவது கல்யாணத்துலலாம் உட்காந்து நம்ம சாம்பார்லாம் கேட்க யோசிப்போம், இவன் பாயாசம் அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு எதாவது வேணும்னா ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கூப்பிடு அந்த மாதிரி. அதனால ஜென்ஸ் வந்து மோஸ்ட்லி ஐ ஹவ் பீன் வித் தெம் ஆல் த்ரூ மை லைஃப், சர்ச்சிலும் எல்லாமே. ஆனால் இவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நாம ரொம்ப வித்தியாசமாக இருக்கார், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார். ஏன்னா நான் டெஸ்டிமோனிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபாதர் பற்றியெல்லாம். அப்பா வந்து ஒரு லவ்விங் பர்சன் தான், பட் ஹீ டசன்ட் நோ டு எக்ஸ்பிரஸ் இஸ் லவ். அந்த லவ் அதை வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தே என்னோட சைல்டுஹுட், என்னோட டேஸ் எல்லாம் நான் கழிச்சிருக்கிறேன். ஒரு அன்பு ஒரு அம்மா கிட்ட இருந்து அது நல்லா கிடைச்சது. அப்பா கிட்ட இருந்து என்னன்னா அவருக்கு என்னை பிடிக்கும், ஆனால் அவர் காமிக்க தெரியாது. ஸோ அப்படி அந்த ஏக்கத்திலே இருந்த ஒரு பெண் நான். ஸோ அதனால வென் இவர் என் லைஃப்பில் வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு மைன்யூட்டான விஷயத்த கூட அவர் ரொம்ப தாட்ஃபுல்லாக பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் வா, இது மாதிரி இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம், இதுதான் நம்ம இவ்வளோ நாள் இது பண்ணோம் அப்படின்னு. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், ஈவன் இப்போ வரைக்கும், ஈவன் டில் டேட், ஒரு இன்சிடென்ட் எனக்கு இல்லை, பட் ஐ வில் சே எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப்
ஒரு இப்படி ஒரு கணவர் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். என் அப்பாவை எல்லாம் சேர்த்து எனக்கு நான் அந்த அத்தனை வருஷம் திருமணத்துக்கு முன்னாடி 25 இயர்ஸாக நான் ஏங்கின அந்த அன்பை இந்த 6 வருஷத்துல நான் அப்பா தான் கூடுவேன். அவர் வந்து நான் அப்பா தான் கூடுவேன். ஸோ ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் நவ். அந்த மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரி மொமெண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட. இப்போ நான் ப்ரெக்னன்சி டைம், இப்போ நான் சிக்காக இருந்தேன் சமீபத்தில். ஐ வாஸ் லைக் 2 months ஒரு சின்ன ரூம்குள்ளே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் அப்பெல்லாம் இருந்தேன். சின்ன விஷயங்கள் கூட ஹி வில் டேக் கேர் ஆஃப். அவர் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் எல்லாமே. ஒரு ஜென் அந்த அளவுக்கு வந்து பொறுமையாகவும் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அலர்ட்டாகவும் நான் யாரையும் கேள்வி கூட பட்டதில்லை. சொல்லுவாங்க, நான் டெஸ்டிமோனி சொல்லுமா. ஸோ ஐ எம் வெரி பிளெஸட் அபவுட் தட். அதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. நிறைய சொல் சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து லியோ பிரதர் வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட விஷன் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு 6 monthsல அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ஆக்சுவலி இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், பட் எப்படி சொல்கிறது, நிறைய சொல்ல மாட்டார், செஞ்சு தான் காமிப்பார். இது எல்லாத்தையும் நிறைய பேசுகிறத விட அவர் ஆக்ஷனில் தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னார், ஒன் டே ஐ ஸ்டில் ரிமெம்பர், மொட்டை மாடியில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு நாங்கள் பேசும்போது இதான் என்னுடைய விஷன் கட்டுறேன் சொல்லுவார். பார்த்தா விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், ரொம்ப அவர் ரொம்ப பாஸ்டர். ஆமா, ஓவர் பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப பாஸ்டா இருக்காதீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெட்டிங்க்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம், வெட்டிங் முடிச்சுட்டு இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொன்னார். ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு, கோயம்புத்தூர், ஐ திங்க் கோயம்புத்தூர் சம்வேர், மூணார் சம்வேர் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆரம்பிச்சதான் இன்னும் நாங்க வெளியில போல, மீட்டிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஒண்ணு கிடையாது, எல்லாம் மினிஸ்ட்ரி ட்ரிப்ஸ் தான். ஸோ அதனால மொட்டை மாடியில அவரோட விஷன் வந்து எனக்கு ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் புதுசா, ஆனா எனக்கு மினிஸ்ட்ரி பத்தி ரொம்ப டீட்டெயில்டா தெரியாததுனால நான் வந்து ஏதோ கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குது. ஐ எம் வெரி யங் டு த மினிஸ்ட்ரி. ஏன்னா நான் வளர்ந்த திருச்சபையுடைய ஊழியமும் ஊழியக்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அது ஒரு பாரம்பரிய திருச்சபை பின்னணியிலேருந்து நான் வரேன். ஸோ அதனால் அங்கே மினிஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு பெண்டகாஸ்டல் செட் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஸோ இது டிஃப்ரெண்ட். அது இல்லாமல் ட்ராவலிங், பீப்புளை மீட் பண்ணுறது, இந்த புதிய காரியங்கள், கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அழைப்பு, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, புதுசாகவும் இருந்தது. பட் ஐம் லைக் எ பேபி டு மினிஸ்ட்ரி. அதனால எவ்ரிதிங் இஸ் லைக் ஓகே டு மீ. ஐ எம் ரெடி டு கோ ஃபார் எவ்ரிதிங். நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் கூட வரேன்னா நான் எதுவுமே ஐம் ரெடி டு ஃபேஸ். ஆமாம், அந்த பிகினிங் டைம்லலாம் நீங்கள் முன்னாடியே கேட்டீங்க அந்த கொஸ்டின், நீங்கள் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கலாமே. என்ன நான் ஸ்டடி வெல் பிரின்சி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம் நான் 6 months வந்து நான் அதுக்கு முன்னாடி ப்ரீச்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லாம் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தா, சர்ச்சஸ்லாம் போய் மினிஸ்ட்ரி பண்ண வழக்கெல்லாம் உண்டு. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, நான் என்ன மினிஸ்ட்ரி பண்ணுறேன், வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஐம் டூயிங்கிறது வந்துட்டு என் கூட வந்து பார்க்கணும். எடுத்தோடனே நான் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிட முடியாதுன்றதுனால அந்த 6 months வந்து நான் மைக் கொடுக்கல, அப்போ இருக்குல்ல. அப்புறம் ஒரு 3 months கூடவே வந்தால், ஒரு 3 months அதுக்கப்புறம் கூட சேர்ந்து பாடுன்னு சொல்லுவேன். என்னை விட நல்லா பாடுவேன். அப்புறம் அப்படியே போயிட்டே இருப்போம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸஸ் இருப்பான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸஸ் கன்சர்னில் சொன்னாங்க, இந்த மாதிரி பிரின்சி நல்லா படிச்சிருக்க நீ, அதனால நல்லா ஏர்ன் பண்ணலாம் உனக்கு. அவர் இது வரைக்கும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் இருந்தார் ஊழியத்தில். அப்போ நீ வந்துட்டு இல்லை, கொஞ்சம் வந்து யூ கேன் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு அப்படின்னு. எனக்கு என்னென்னா பயங்கர கோபம். என்னோட நான் முன்னாடியே சொன்னேன், குழந்தையிலேருந்து என்னோட, அதாவது சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆசை வந்து முழு நேரமாக ஊழியம் செய்யணும். ஏன்னா அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி ஒரு பெரிய பவர் இருக்குது. ஆமாம், ஏன்னா நீங்கள் ஒரே டைமில், அதாவது பெண்கள் வந்து ஒரு நேரத்தில் 4 வேலை செய்வாங்க கரெக்டாக, ஆண்கள் வந்து 2 வேலை தான் செய்ய முடியும், அதில் ஒன்று தான் உருப்படியாக இருக்கும். எனக்கு வேணா ஃபுல் டைமாக ஊழியம் செய்யணும், வேறு எதுலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், குடும்பமாக செய்யணுன்றது எனக்கு ஒரு பெரிய டிசைர், ஆண்டவருக்காக செய்யணுன்ற ஆசை. அதனால இவன் என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கணும், ஏன்னா நம்ம உடனே டிஃபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஜென்டலாக சொன்னால், இல்லை எனக்கு லியோப்பான்னு இல்லை, இவரை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஊழியரை கல்யாணம் பண்ணணும், ஃபுல் டைமாக ஊழியம் செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒருத்தர் வந்தார், அதுக்காக வந்தாச்சுன்னு திரும்ப நாங்கள் போயிட்டு மறுபடியும் அவன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஐ டோல்ட், நாங்கள் ஒயிட் கோட் போடுவோம். நான் சொன்னேன், கழட்டின கோட்டை நான் மறுபடியும் போட மாட்டேன். ஏன்னா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டேன். அதாவது முழு நேரமாக ஒரு ஊழியக்காரர் வேணும்னு ஐ மேரிட். ஸோ இட்ஸ் லைக் ஆண்டர் சொல்லி காத்திருந்து நாங்கள் வச்சிருந்த லிஸ்ட்டில் அந்த ஒரு கேட்டகரியும் சரி பாடுற மாதிரி ஒரு நல்லா வேணும்னு கேட்டோம்னா போல அது இது ஏமாந்துட்டா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜூடா வந்திருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் சாட்சிகள் நிறைய பேர் உயிர்ப்பிக்கிறது. கேள்வி இவரை பற்றி கேட்கணும்னா, ஜூடா ராக்குன்னு பேர் வைக்க காரணம் என்ன?
அதுக்கு பெரிய காரணம், அதாவது ஜூடா அப்படின்னு பேர் வைக்க காரணம் வந்து பிரின்ஸி தான். ஆண்டவர் அவர்கிட்ட பேசின வார்த்தை தான் டெல். நான் வந்து ஹாஸ்டல்ல ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல. ஹாஸ்டல்ல எந்த காலத்துல? எந்த காலத்துல? 2015 கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி 2015 நான் தேதி எழுதி வச்சிருக்கேன் பைபிள்ல. அப்போ வந்து ஹாஸ்டல்ல ஒரு சின்ன இடம் இருக்கும், அங்கே உட்காந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஜெபிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை பேசிட்டு இருந்தாரு, வேதத்தையும் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் வந்து இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், நீ யூதான்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு. அந்த அந்த ஜெப நிலையில எனக்கு அது ஆண்டவர் இடத்துல வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வேதத்தை வாசிக்கிறேன், கரெக்டாக அந்த பேசேஜ் எனக்கு ஆண்டவர் வந்து காண்பிச்சாரு. ஸோ எனக்கு வந்து அப்போ தான் நான் கொஞ்சம் பைபிளை நல்லா டீப்பாக வாசிக்க துவங்கின டைம் அதெல்லாம். ஸோ அப்போ புதுசு, ரொம்ப ஜூடான்ற பேர் வந்து நான் கேட்டதில்லை, ரொம்ப புதுசு, எங்கள் ஏரியாஸ் அந்த பேர் அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த வாரத்திலேயே பாஸ்டர் வந்து யூதா பற்றி மெசேஜ் எடுக்கிறார். ஸோ இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் டு மீ அகெயின். ஸோ அப்படியே ஆண்டவர் எனக்கு வந்து அந்த பேரை முதல்ல காண்பிச்சார். இவர் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஜூடா அப்படி ஒரு பர்சன். அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. பிரதர் என்னன்னா 8வது படிக்கும் போது எனக்கு இப்படிதான் மனைவி வரணும்னு ஜோம் பண்ணியிருக்காரு, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வரும்னு கர்த்தர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்படிதான் ஜூடா ஸ்டார்ட் ஆச்சு. ராக் வந்து he will explain for the rock. ஆமாம், என் பேர் வந்து லியோ ராகேஷ். ஓகே, நான் ஃபாதர் பர்க்மேன் ஃபாதர் கூட பல ஆண்டுகளே. அப்போது அவங்க வந்து என்னை கூப்பிடும்போது, என்னடா ராகேஷ் என்ன பேர் வச்சுருக்காங்க, ராக்கடா நீ பாருடா, உன் மேலே சபா கட்டுப்படும்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஈவன் எங்கள் வெட்டிங்கில் கூட இந்த மான்கால்கள் உனக்குண்டு மறவாது என்ன பிரியமானவனை பாட்டு பாடும்போது, நீ ராக்கு அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தான் பாடினார். ஸோ அதனால ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். அதனால நான் என் நேமை ராக்குன்னு மாற்றி இவர்கிட்ட வச்சுட்டேன். இப்போ அவர் தான் ராக். இந்த ஜூடா ராக் வருவதற்கு இவருக்கு பின்னாடி இருக்க தடைகள் பற்றி நிறைய கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். தடைகள் வந்து வாக்குத்தத்தம் கிடைச்சோன்னே எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ திருமணம் ஆனோடனே நானும் அந்த எதிர்பார்ப்போடு தான் இருந்தேன். மேரேஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பேபி தான். எனக்குமே சில பெண்களுக்கு இருக்க மாதிரி சரீரமாக எந்த பிரச்சனையும் எனக்கு இருந்ததில்லை. ஸோ அதனால மெடிக்கலியும் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ், ஸ்பிரிச்சுவலியும் வாக்குத்தத்தம் வார்த்தை எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தர் நேரம் எடுத்தார். முதல்ல ஃபர்ஸ்ட் இயர்லாம் எனக்கு தெரியல, குழந்தை பற்றி யோசிக்கிறதுக்கான அந்த எண்ணம் இல்லை. ஊழியத்தில் நல்லா அன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வி ஸ்டார்டட் டு டூ மினிஸ்ட்ரி. ஆனால் அதுக்கப்புறம் 1 இயர்னா அதுக்கப்புறம் விட மாட்டாங்களே, நம்ம சொசைட்டியில் இருந்துருவாங்க. ஆமாம், உடனே வந்து எல்லாரும் கேட்பாங்க. பொதுவாக பாஸ்டர் கிட்ட கேட்க மாட்டாங்க, லேடிஸ் வந்து லேடிஸ் கிட்ட தான். பொதுவாக ஜென்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் ஜென்ஸ் ஃபார் இட். ஜென்ஸ்க்கு வந்து அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை தலையிட மாட்டாங்க. ஆனால் லேடிஸ் வந்து விடவே மாட்டாங்க, வந்துடுவாங்க கிளம்பி வந்துட்டு குழந்தை இல்லையா. அது இப்போ வந்து நம்ம ஒரு சர்க்கிளில், ஒரு சபையில், ஒரு ஏரியாவில் இருந்தால் அவங்க மட்டும்தான் கேட்பாங்க. பட் நாங்கள் வித்தியாசமான இடங்களுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அட்வைஸில் பீக் லெவலெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம அதுவே நம்மளை ஹர்ட் பண்ணோம் இல்லையா. ஆமாம், ஃபஸ்ட் இயர் எனக்கு அதான் ஹர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் கேட்கும் போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து சும்மா நம்ம 1-to-1 கேட்டால் கூட அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது. வென் காமனாக ஒரு 4-5 பேர் கேட்குற மாதிரி நம்மளை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணும்போது சில பேர் வந்து நீங்க வந்து சாங்டிஃபைஸ் பண்ணுங்க, நீங்க நல்லா அறிக்கை பண்ணுங்க, ஜெப குறைவு, உங்க ஜெப குறைவு அதுக்கு காரணம் எந்த சைடு வந்தாச்சு அந்த சாபம் அப்படின்னு நிறைய ஐடியா இருக்கும். அப்படின்னா நம்மகிட்ட அப்ரூவ்டா சொல்ல மாட்டாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அதாவது we have to think, நம்ம மினிஸ்டர் பண்றோம், நமக்கு பேபி இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அப்படின்லாம். அதாவது என்னன்னா, பெரிய தகப்பன்மார்கள் பேசும்போது நம்ம வந்து ஓகேன்னு கேட்டுக்குவோம். நம்ம மேல அன்புல பேசினா ஓகே இல்ல. இந்த குட்டீஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து அவங்க இப்பதான் கல்யாணம், அவங்க ஃப்ரெஷ்ஷாக உடனே குழந்தை பிறந்தாங்க, அவங்களாம் வந்து உட்காந்துட்டு நமக்கு தப்பு இல்லை. அவங்க நான் யாருக்கும் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணதும் இல்லை. சொல்லும்போது கேட்டுப்போம். ஏன்னா வி ஆர் வெரி ஸ்ட்ராங். அந்த டைமில் ஆர்டர் தரப்போறாருன்னு தெரியும். ஆனால் வந்து நம்ம கேலண்டர் வேறு, அவர் கேலண்டர் வேறு. ஆமாம், நம்ம டைம் வேறு. அது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் ஒரு டைம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் நான். அது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஃபெய்த் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த வி கேனாட் ஹாவ் தட் ஃபெய்த் 100% ஆல் த டைம். அப்போ வந்து ஒரு தடவை யாரோ பேசினது ரொம்ப காயமாயிட்டு நான் ரூமில் போய் தனியாக அறையில் முழங்கால் படிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ஐ நீட் அ பேபி, எனக்கு நீங்கள் வந்து குழந்தை தரணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி பெட்டு நான் இங்கே முழங்கால் படிட்டு இந்த பெட்டை பிடிச்சிட்டு அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். இப்போ நம்ம அழுதுலாம் ஜெபிக்கும் போது வி நீட் எ கம்ஃபர்டர் டு கம் அண்ட் கம்ஃபர்ட். ஆனால் ஆண்டரோட சத்தம் எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, நல்ல பிகாஸ் சின்ன வாலிப பருவத்தில் கர்த்தரை நான் அறிஞ்ச காலம்னு தேவ சத்தம் கேட்குற கிருபை கர்த்தர் கொடுத்துருந்தாரு.
அந்த சத்தத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஐ ஆல்சோ கோ பிஹைண்ட் த வேர்ட் ஆல்சோ. அப்போ நான் ஆண்டுகிட்ட அப்படி கேட்டுகிட்டே இருக்கும் போது எனக்கு ஆண்டு தெளிவாக தேவ சத்தம் கேட்குது, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. இப்படி தான், இதே வேர்ட் தான், 3 வார்த்தை, டோன்ட் ஃபோர்ஸ் மீ, நீ என்னை கட்டாயப்படுத்தாத. இந்த சத்தம் கேட்டோன்னே நான் ஜபத்தை அப்படியே நிறுத்திட்டேன், அழுகிறதையும் நிறுத்திட்டேன். ஐ ஸ்டாப் டூயிங் இட். நிறுத்திட்டு நான் சொன்னேன், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் எப்போ தரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தாங்க. தட்ஸ் அ டே ஐ ஸ்டாப்ட். அதாவது நான் ஜபமே பண்ணலன்னு இல்லை, இந்த புலம்பல் ஜபம் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபெய்த் தான், அதுக்கு முன்னாடி ஃபெய்த் தான். பட் அந்த மொமெண்ட் வென் வி கோ டவுன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு கட்டாயப்படுத்தாது அப்படின்னு சொல்லும்போது அது நான் கீழ்ப்படிஞ்சேன். அதுலேருந்து நாங்கள் அழுது புலம்பியெல்லாம் ஜெபிக்க மாட்டேன் குழந்தைக்கு. ஆண்டவரே நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் தருவீங்க, நீங்கள் உங்கள் நேரத்தில் தாங்க. பட் when you give a baby, give me a perfect baby. That's what my prayer. எவ்வளோ டிலேனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பர்ஃபெக்டான தருவேன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. இதில் எனக்கு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அவங்க நான் ஜோம் பண்ணுறேன்னு உண்மையாக சொன்ன ஆட்களும் உண்டு. நம்ம நேம் சேக்குக்காக ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் எங்களுக்கு பேபி இல்லை நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் போய் யார்ட்டையும் கேட்டதில்லை. ஆமாம், ஆனால் பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நான் ஜோம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ஸோ ஹாப்பி. பட் என்னன்னா அந்த கிரெடிட் ஃபுல்லாக ஆண்டவருக்கு தான். ஆமாம், ஏன்னா some people wants to steal the credit from God. நான் ஜெபம் பண்ணேன், அதனால தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, எங்கள் இடத்துக்கு வந்தாங்க, அதனால அவங்களுக்கு அந்த அப்படிதான் அதாவது என்னன்னா ஒரு குத்து மதிப்பாக சொல்லி வைப்போம், நாளைக்கு நடந்துச்சுன்னா நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. கர்த்தர் அதுக்காக கூட டிலே பண்ணுவார். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப இருக்கு. ஆனால் ஆண்டர் சொன்னதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம், ஆண்டர் செஞ்சார். அது ரொம்ப சந்தோஷம். அந்த வாக்குத்தத்தத்தை கையில் பெற்றிருக்கும் போது எப்படி இருந்துச்சு? அது எப்படின்னா கேரி பண்ணும்போது கையில் பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அப்பப்போ டெம்டேஷன்ஸ் இருக்கும். நமக்கு அப்புறமா மேரேஜ் ஆகிட்டு அவங்களுக்குலாம் இதாகும். யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை, நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு டைமில் எனக்கு என்னென்னா, மினிஸ்டர் பண்ணும்போது சவுத் சைட்லாம் போய் ஊழியம் செய்யும், பயங்கர வைராக்கியமாக பேசுவான்ல. முடிச்சுட்டு வந்தோம், என்ன மக்களே பிள்ளை இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை உடச்சிருவாங்க நம்மளை. உடைச்சு என்னடா அது இவ்வளோ நேரம் 3 நாள் மூச்சு போட்டு ஒரு வார்த்தையில் கழட்டிட்டீங்களே நம்மளை அப்படின்னா நமக்கு ஓகே. இப்போ என்கிட்ட யாரும் பண்ணதில்லை. பட் பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ்ல. அப்போது பிரின்சி மேக்ஸிமம் எல்லாத்தையும் வச்சுப்பா அமைதியாகவே. ரொம்ப முடியலன்னா என்கிட்ட லைட்டாக சாப்பா அப்படின்னு. இப்போ ஒரு தடவை ஒரு நாள், என்னப்பா இப்படிலாம் போயிட்டுருக்கு, நமக்கு எப்போ தான் ஆண்டர் தருவார் அப்படின்ட்டேன். அப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு அவளே சொல்லிட்டேன், கண்டிப்பாக தருவார், அவர் டைமில் விடுங்க அப்படின்னு. அதனால் பிரின்சி பற்றி பிரச்சனை இல்லை, ரொம்ப செலவும் மிச்சம். எதுவும் பெருசாக எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் சொன்னதில்லை. வாக்குத்தத்தத்தை வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே தான் நம்ம 12 hours வர்ஷிப் முடிச்சுட்டு போகிறோம். போகும்போது பிரின்சி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேன். எனக்கு இது போர் அடிச்சிருச்சு. ஏன்னா இந்த 4 yearsல எத்தனையோ இதே சிம்டம்ஸ். நான் சொன்னேன், எனக்கும் தான் தலை சுற்றுது, எனக்கும் கிடியா இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஐம் கிடிங். ஓகே. அப்போ அந்த டைம் தான் ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் வீக் கார் தந்தார் ஆகஸ்ட்ல. லாஸ்ட் வீக் கன்சீவ் ஆகிட்டா எங்களுக்கு தெரியாது. இங்கே நாங்கள் முடிச்சுட்டு வி ஆர் ட்ராவலிங். நான் யூஸ்வலாக நல்லா ஓட்டுவேன். அன்னைக்கு இப்போ பயங்கர டிராஃபிக், அதனால் அந்த சைடில் ரோட்டில் ஹம்ப்லாம் இருக்கும்ல, அதுலேலாம் டம்னு போயிட்டுருக்கேன். உடனே அவள் சொல்கிறேன், அப்போ எதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, நம்ம போய் செக் பண்ணுவோன்ட்டுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறோம். ரோட்டில் தான் ஆண்டு வேலை போகும்போது தான் செக் பண்ணுறோம். அப்போனா மைல்டாக அந்த ஸ்லிப்பில் மைல்டாக ஒரு சின்ன கோடு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அது பயங்கரமான சோதனை. இப்போ சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அப்போ அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அது சொல்கிறேன் நான் கொஞ்சம். அதை பார்க்குறோம், ஒரு லைன் வந்துடும்ல, செகண்ட் லைன் இல்லைன்னா நெகட்டிவ்னா வராது, பாசிட்டிவ்னா வந்துடும். எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் சூரியன் கிட்டலாம் வச்சு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸி அப்பா பாசிட்டிவ் தான்றா அப்படின்ட்டு நான் ஓகேன்னு சொன்னாலும் உள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கேனன் காலேஜ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி, ஒரு ஃபேமிலியராக ஒரு பர்சன், நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி அங்கெல்லாம் போனதே இல்லை. சரி போகலாம் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து நான் ஸ்ட்ரெச், எனக்கு ஒரு 7 hours ட்ராவல் டைம் அது. ஆனால் நான் ஒரு 5 hours ரஷ் பண்ணி போயிட்டேன். போனால் அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, இப்போ தான் டாக்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் போயிட்டாங்களாம். பிரின்சி ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இவ்வளோ எக்ஸைட்டடாக வந்தோம், வேறு யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து பிரின்சி சத்தம் கேட்குது. கேட்டால் எங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா, அவங்க ஷீஸ் அ டாக்டர், அவங்க இப்போ அங்கே இருக்கிறாங்க, டாக்டர் விஜின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் சொன்ன அந்த மாதிரி பாசிட்டிவ்னு காட்டுது. அதில் காமிக்குதா, சரி வாங்க நம்ம செக் பண்ணலாம். அவங்க பெருசாக எந்த ரியாக்ஷன் கொடுத்துக்கல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது எனக்கு இன்னும் அப்போ இருக்குமா இருக்காதா, டாக்டர் ஃபேஸ் சரியில்லையே, அப்போ இல்லை போல அப்படின்ட்டு
போகிறோம். அவங்க செக் பண்ணுறாங்க, பளிச்சுன்னு 2 லைன் இருக்குது. ஸோ எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வாய்ப்பிறப்ப எதிர்பார்த்து காத்து அவங்க வந்துட்டு சரி நம்ம அப்புறமா ப்ளட் டெஸ்ட் 1 வீக்குக்கு அப்புறம் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன், இது இப்போ நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் எதுவும் அப்படின்னு நமக்கு இதை செலிப்ரேட் பண்ணுறதா ஆமாவா இல்லையா ஏன் ஆண்டவரே அப்படி. அதாவது சில நேரம் வந்து ஆண்டவர் வந்து நோன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை, இல்லை அமைதியாக இருப்பார் பாருங்க. அது வந்து ரொம்ப டெரிபிளான டைம் அது. அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த டே 1லேருந்தே நாங்கள் வந்து ப்ரேயிங் ஜீடாவை ஆசீர்வதிங்க, வருவான் தட்டுவான் கொட்டுவான்னு இப்போ கூட அதை கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். சுற்றி புதுசாக அந்த வர்றவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா கொஞ்சம் பாவம், ரொம்ப நாள் அதை பற்றி பேசி பேசி மென்டல் ஆகிட்டாங்க போலலாம் தோணிருக்கும். ஆக்சுவலாக உங்களுடைய ஸ்பீச் நாங்கள் கேட்டிருக்கோம், இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்போம் நானும் எங்கள் அத்தையன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள். அது எப்படி இருக்கு ஆக்சுவலாக இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரியே பேச நல்ல ஒரு மாமனார் மாமியார் குடும்பம் அம்மா எங்களுக்கு. ஸோ ஒரு விதத்துலையும் வந்து எங்கள் ஃபெய்த் அவங்க வந்து குறைக்கிற மாதிரியோ மற்றவங்க சொல்கிற என்ன பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து எங்ககிட்ட முகம் காமிக்கிற மாதிரி கிடையாது. அவங்களும் ரொம்ப ஃபெய்த்தாக இருந்தாங்க. பேசும்போது ஜூடான்னு தான் நாங்கள் பிள்ளை வருவோம், அதில் ஜூடான்னு பேசிகிட்டு இருப்போம். அப்போ இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தால் எங்கள் மாமனார் சொல்லுவார், ஜூடா வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவார். அதுவும் நாளைக்கே ஜூடா பிறக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து பேசும்போது we will speak like that. ஸோ அந்த ஃபெய்த் வந்து எங்கள் பெற்றோர்களுக்குள்ளேருந்து எங்களுக்கு ஆண்டு அந்த கடத்தப்பட்ட ஒரு விசுவாசம், அதே போல் எங்கள் விசுவாசத்தையும் அவங்க கனப்படுத்தினாங்க. ஸோ அதனால ஃபேமிலியாக வந்து we were so excited for Judah and we waited patiently. அந்த வேர்டெலாம் ஆண்டு பார்த்தாரு நான் நினைக்கிறேன். அந்த விசுவாசத்தை, அந்த எல்லாமே இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகளை விட அந்த இல்லாமையில் பேசுகிற வார்த்தையை ரொம்ப ஆண்டு வந்து கனப்படுத்துவார். ஸோ அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசின எல்லாமே இப்போ ஜூடா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே பண்ணிட்டு ஆமாம் நிறைய வந்து இல்லாதப்போ இல்லைன்னு நிறைய பேரண்ட்ஸ் நான் பேசியிருப்போம் கேட்டிருப்போம். வந்ததுக்கு அப்புறம் வந்து மாறி இருக்கும். இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது இந்த நாட்கள் வந்து என்ஜாய் ஏன்னா நான் மினிஸ்ட்ரிலையும் அவனை கூட கூப்பிட்டு போகிறோம். அந்த 60 மெயினாக கேட்கணும்னு நினச்சாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறேன்? இவங்களே மேனேஜ் பண்ணணும், குழந்தைய மேனேஜ் பண்ணணும். ஆக்சுவலாக அவன் வந்து ப்ரீச் பேபி வந்து டேர்ன் ஆகலை. அந்த டைமில் ரொம்ப சிக்காக இருந்தாலும் தண்ணி குடிக்கல. அப்போது இடையில கூட நாங்கள் வந்து ஒரு 4 months வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் ரொம்ப டெரிபிள். எங்கேயுமே மினிஸ்ட்ரி போக முடியல. உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஊழியக்காரங்க ஊழியம் செய்யாமல் இருக்கிறது மாதிரி ஒரு மோசமான விஷயம் இருக்கிறதுமே இல்லை. எங்கேயுமே போகல, ஊழியம் செய்யலை. ஜெபிச்சா கூட ஒரு மாதிரி ரொம்ப, ஏன்னா அந்த டைம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு 30 times வாமிட் பண்ணுவாள். பிடிச்சிட்டே கவரில் பிடிச்சி அதை போட்டுகிட்டே இருக்கணும். எங்கேயுமே போக முடியாது. பயங்கர ஸ்மெல் சென்சேஷன்ஸ் இருந்துச்சு. லிவர் என்சைம் லெவல் வந்து ரொம்ப பீக்காக இருந்துச்சு. யாருக்குமே அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு டாக்டர்ஸே சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களை வந்து அந்த பேபி என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 months வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பேர்டு என்னன்னா, ஊழியம் செய்ய முடியலையே, நிறைய மீட்டிங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் வந்து திடீர்னு சடனாக ஒரு நாள் சுகத்தை கொடுத்தாரு. உடனே எந்திரிச்சு மினிஸ்ட்ரி போயாச்சு. இந்த மந்த் ஆஃப் 5th ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரெக்னென்சிக்கு 3 days முன்னாடி வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். 22,000 kilometer ப்ரெக்னென்சிலேயே பிரிஞ்சு ட்ராவல் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சார். ஸோ இந்த நாங்கள் இவர் ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, தலையில் வந்து அந்த கொடி சுத்திக்கிச்சு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வந்து இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அது வந்து நீங்கள் டாக்டர் சொன்னார், நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்னேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் மும்பை போகணும், ஃப்ளைட்டில் போகலாமா, நீங்கள் கார்லேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் நோவே பாருங்கள் அப்படின்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மம்மிகிட்டே சொல்லணும் நான் போகணுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் போங்க ஒன்றும் சரியாயிடும் அப்படின்றாங்க. அப்பா அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. போயாச்சு. போனால் யூஸ்வலாக வந்து இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரே ஃப்ளைட் சென்னையிலேருந்து டைரெக்டாக போய்டும். அந்த டைம் வந்து லிங்க். ஸோ பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து போகணும். 2 ஃப்ளைட்ஸுக்கும் கரெக்டாக 20 minutes தான் டிஃபர். இந்த டிலே ஆகிடுச்சு. பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த சைட் போகணும், ரொம்ப தூரம் ஓடி போகணும். ஸோ வந்து எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறது, அந்த பேட்டரி கார் ப்ரொவிஷன் அந்த நாங்கள் போன அந்த மிட் நைட்டில் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓடிவான்னு லக்கேஜ்லாம் தூக்கிட்டு நான் லக்கேஜ் வச்சுட்ருக்கேன். இப்போ அப்படியே ஓடி போய் எங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எனக்கு ஒரே பயம். அப்புறம் அங்கே போனால் மும்பையில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமான இல்லை. அங்கே வந்து ஸ்லம்மில் தான் மினிஸ்ட்ரி. அங்கே அந்த லேடர் வந்து இப்படி நேராக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோப்பாக கூட இருக்காது. அப்படி நீங்கள் இப்போ அந்த டேங்கர் லாரிலாம் ஏறணும்ல, அந்த மாதிரி ஏறணும். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஃபுல் டேர்மோட ஏறி போய் மினிஸ்ட்ரிலாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா, எந்த சிம்டம்ஸுமே இல்லை பேபிக்கிட்ட. உயிரோடு இருக்கா இல்லைன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு பயம். அப்போது கோயம்புத்தூரில் வந்து இறங்கிட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம்.
போய் செக் பண்ணால் அந்த லோ லைன் பிளாசென்டெல்லாம் மாறி பேபி நார்மலாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அது ஆண்டர் பார்க்குறாரு, அந்த பிரயாசங்களை ஆண்டர் பார்க்குறாரு, ஆண்டர் சுகத்தை கொடுத்தாரு. ஸோ சி செக்ஷன் தான் ட்வின்சி. சர்ஜரியில் தான் பேபி வெளியில் வந்துச்சு. ஒரு 250 kgs இருந்தான், 3.25 கிலோ இருந்தான். ஆனால் 60 நாள்லேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், 64th டேலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அது பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், பயங்கர டாஸ்க் அது. ஓகே. என்னென்னா டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ஆன பிளேசஸ்க்கெலாம் போகக்கூடாது, அதனால 60 நாளாக இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 months கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கள், சிஸ்டர் விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு. நாங்கள் இந்த சிஎம்ஜியில் கூட ஒருத்தர் கைட் பண்ணாங்க. ஏன் போகக்கூடாது மினிஸ்ட்ரிக்கலாம் அப்படி சொல்லாமல் சொன்னார். ஏன் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் பேபி வச்சுட்டு வெளில போனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலோட இன்ஃபெக்ஷன் ஆன இடம் வேறு ஒன்றும் கிடையாது, ஸோ இங்கேயே கொண்டு வந்துட்டு ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு 86,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாரு அவர். ஆமாம். இப்போ வந்து உங்கள் சன் ஜூடா இப்போ இருக்காரு, அவருக்கு ஃப்யூச்சர் மினிஸ்ட்ரி தானே, எப்படி பிளான் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம்? இட் இஸ் நாட் பிளான்ட், இட் இஸ் ப்ராஃபஸைடு. ஆல்ரெடி ஆண்ட்ரு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஜூடா பேர் மட்டும் கிடையாது, ஜூடாவோட ஊழியம், அவனுக்கு கொண்டு கத்தர் வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி இட் இஸ் ஃபோர்டோல்டு எனக்கு. ஸோ அதெல்லாமே நான் மனதில் வைத்திருக்கிறேன். சில விஷயங்களை சில பதிவிட்டுருக்குறேன், அவ்வளோதான். ஆண்ட்ரு ஜூடா பற்றி அதனால் அவனை வந்து இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக மினிஸ்ட்ரி தான். அவனுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் ஆண்ட்ரு உருவாக்குவார், ஏன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஊழியம் தான் ஜூடா செய்ய போகிறான். படிக்க கூட நான் யாராவது கேட்டால் சொல்லுவேன், சும்மா பாஸ் ஆனால் போதும், இவன் படித்து வந்தால் போதும், அவ்வளோதான். ஏன்னா அவன் ஊழியம் செய்யணும், ஏன்னா அதுக்காக தான் கத்தர் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பற்றி ஆண்டர் சொல்கிறாரு, திட்டம் வச்சுருக்கிறாரு அப்படின்னாலே ஐ நோ தேர் இஸ் அ கிரேட் பிளான் ஃபார் ஜூடா. இப்போ என்ன ஒரு கிரேட்டர் நியூஸ் அப்படின்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஐ எம் அகெயின் ப்ரெக்னென்ட் நவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஆமாம், we completed 4 months. ஸோ நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து இது ஐ எக்ஸ்பெக்டட் பேபி, அது சர்ப்ரைஸ் பேபி. ஸோ அதனால என்னோட கோட் ஒன்று இருக்கு, வெயிட் பண்ணா உங்களுக்கு வெயிட் ஆண்டவர் தருவாரு. அதனால ஹவ் லாங் உங்க வெயிட் இருக்கோ, எவ்வளவு நாட்கள் இருக்கோ, அதுல சிறந்ததை ஆண்டவர் தருவார். நீங்க எதிர்பார்த்ததை கத்தர் கொடுத்துரு, அது விஷன். இது வந்து அவர் கொடுக்குற கிஃப்ட். எதிர்பார்க்காத ஒரு பயங்கர சர்ப்ரைஸான விஷயம் தான். நான் ஒரு கேள்வி உங்க 2 பேருமே கேட்டாங்கன்னு, ஆக்சுவலா என்னோட கேள்வி இல்லை, இது வந்து நிறைய பேருடைய மக்களுடைய கேள்வி. நீங்க குழந்தை இல்லாம வெயிட் பண்ண பீரியட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா, குழந்தைலாம் வந்ததுக்கப்புறம் இந்த பீரியட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? ஆக்சுவலி 2 ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீரியட் தான். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண பீரியட் வந்து 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் ஆண்ட்ரு கொடுத்தாரு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா கொடுத்தாரு. ஸோ இட் இஸ் நைஸ் டைம். ஆக்சுவலி ட்ரூலி ஸ்பீக்கிங் நல்ல எங்கள் 2 பேருக்கு அது ஒரு பெஸ்ட் டைம் ஆஃப் த 4 days. அந்த வெயிட்டிங் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இல்லை, நல்லா நாங்கள் எந்த வண்டியிலாம் ஏறுவோம், எப்படி வேணால் ட்ராவல் பண்ணுவோம், மாட்டு வண்டி தவிர எங்கே வேணாலும் படுத்துப்போம், இதுதான் அதுதான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அந்த ஒரு ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு 2 பையை மாட்டுவோம், இங்கே 4 பை அப்படி போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு கண்ட பஸ்ஸில் ஏறி இறங்கி அப்படி வந்து அந்த வந்து நல்லா இருந்துச்சு அந்த மினிஸ்ட்ரி. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி. ரொம்ப இது கன்சர்வேட்டிவாலாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஜூடா இப்போ பாஸ் சொன்ன மாதிரி 64 days ஸ்டார்ட் வித் மை ஸ்டிச்சஸ். அவனை மடியிலேயே வச்சுப்பேன், அவன் கீழே போட முடியாது. மற்ற குழந்தை மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் அவன் படுக்கவே மாட்டான், அவன் ஆல்வேஸ் என் மடியில் தான் படுப்பான். ஏன்னா இவன் வந்து ஒரு நம்ம ஏதோ சென்னைக்குள்ளேருந்து சென்னை போனால் குழந்தைய வச்சுக்கிறதுக்கும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் அவனை மடியில் வச்சு ட்ராவல் பண்ணுவான். அவன் தனியாக உட்கார வைக்க முடியாது, அவனை தனியாக உட்கார வைக்க முடியாது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு நீங்கள் சொல்கிறது, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. வெரி டஃப். அதாவது நான் வந்து சொன்ன ஃப்ரெண்ட்ஸிட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இதை பற்றி நீ வந்து ஒரு புக்கே போடலாம். அதாவது இப்போ ஒரு 1 week போகிறோம்னா 3 days ஒரு மீட்டிங், அடுத்த 3 days ஒரு மீட்டிங், இந்த நடுவில் 1 day ட்ராவலுக்கு இருக்கும். ஓகே. ஸோ வந்துட்டு இந்த 3 days போய் அந்த இடம் அவனுக்கு 3rd day தான் செட் ஆகும். இந்த ஃபுல் நைட் அழுவான், ட்ராவல் பெயின், குழந்தை இல்லை. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவன் நைட்டு 2 o'clock 3 o'clock படுப்பான். அதுக்கப்புறம் நாங்கள் படுத்துட்டு எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைமே இருக்காது. மார்னிங் காலையில் எந்திரிச்சு ஜாப் பண்ணிவிட்டு அடுத்த மினிஸ்ட்ரிக்கு ரெடி ஆகணும். ஸோ நாங்களே குளிக்க வச்சுக்கணும் குழந்தைய, அப்படியே பார்த்துக்கணும். நிறைய தண்ணிலாம் வந்து எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க, போகிற இடத்துல வந்து அவங்கக்கிட்ட கேட்கவே முடியாது. நான் கற்றுக்கிறவில்லை அவன் கடை இப்போ வரைக்கும் ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் மதர் ஃபீடு தான் குடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து அது ப்ராப்ளம் இல்லை. என்ன ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்றோமோ அதை கொடுத்துப்போம். அவனுக்குன்னு தனியாக எங்களுக்கு பேம்பர் பண்ண முடியாது. சிக்னஸ்லாம் வந்துச்சு, ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. பட் வாட் எவர்
ஆண்டவர் கூட இருந்தார். எவ்வளோ பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதாவது நீங்கள் ட்ராவலில் உங்களுக்கு தெரியும்ல, பஞ்சர் இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், நிறைய நடக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம கான்ஷியஸாக இருக்க முடியாதுல்ல. அஃப்கோர்ஸ் ஏன்னா நான் வந்து நீங்கள் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்தாரு. ட்ரைவ் பண்ணும்போது தூக்கம் வராது கர்த்தர் கிருபையில். எங்கே போனால் நான் எனக்கு வந்து டிரைவர் வச்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு கார் கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ அதனால் அப்படி தான் ஓடிட்டுருக்குது. மார்னிங்லேருந்து இப்போ நான் நைட் ப்ரேயர்லாம் முடிச்சிச்சுன்னா சென்னையில், இங்கேருந்து நான் நைட்டு மார்னிங் முடியும் 5க்கு கிளம்பி நான் கோயம்புத்தூர் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்குவாங்க, குழந்தைலாம் வச்சுருந்தா அப்படி இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் ஓகே வந்துருங்க, 5 மணிக்கு ஒரு செஷன் இருக்குது, 10 மணிக்கு ஒன்று இருக்குது, 7 மணிக்கு ஒன்று இருக்குது, நைட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு பாஸ்டர் சிஸ்டர் ஃப்ரீயாக இருப்பாங்க, கவுன்சிலிங் வந்தால் வாங்கன்றுவாங்க. ஸோ வந்து ரெஸ்ட்டே இருக்காது. பட் ஆண்டர் கிருபை செஞ்சாங்க, ஆண்டர் நடத்திட்டு இருக்கிறார். சம்டைம்ஸ் வந்து ஸ்டேஜ் போற டைம்ல ரொம்ப அழுவான், குழந்தை இல்லையா அவன். இப்ப இவரு நீங்க 2 பேரும் பாப்பா, வேற யாரும் பேர் மட்டும்தான், வேற யாருமே பாப்பா. நீங்க 2 பேரும் ஸ்டேஜ் போவோம் பாப்பா பாத்துக்கிறது, ஸ்டேஜ்லயே கை மாத்திக்குவோம் பாப்பா. அதாவது நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பாப்பல, நான் ஸ்டேஜ்ல தான் மாத்த முடியும். கூட யார்ட்டுமே இப்ப கூட நீங்க பாத்தீங்களா யார்ட்டுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என் கூடவே பழகிடுச்சு. யாரும் கொஞ்ச நேரம் கூட வச்சுக்க முடியாது. இப்போ ஓகே, பட் அந்த டைம்ல ரொம்ப அட்லீஸ்ட் அவன் வாக் பண்றான், அப்ப கையிலேயே நம்ம எல்லாமே வச்சுக்கணும். அவனுக்கு தெரியாது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நிறைய நாள் வந்து ஆஸ் அ மதர், என்னதான் நம்ம ஊழியக்காரியாக இருந்தாலும் ஆஸ் அ மதர் ஐ ஷெட் மை டியர்ஸ் ஃபார் லாங்கர் டைம். ஏன்னா ஒரு நல்ல அம்மாவாக எனக்கு இருக்க முடியலையோ, நம்ம எப்படி, ஏன்னா அது வந்து ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஊழியம் செய்யணும், ஜூடாவை வச்சுட்டு ஊழியம் செய்யணும், ஒரு நல்ல அம்மாவாகவும் இருக்கணும். அவனுக்கு நிறைய நாள் நான் சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க முடியாது. அந்த செவ்வாழைன்னு ஒன்று இருக்கும், அதையே வச்சு கொடுத்து அவனை வளர்த்துட்டு. நிறைய சண்டேஸ் வந்து நாங்கள் சாப்பாடே கொடுக்க முடியாது, என்னால் பார்த்துக்க முடியாது. அவன் அழுதா அவள் ஃபீட் பண்ணிடுவா, நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் முடியாது. எது கொடுத்தாலும் சாப்பிடவும் மாட்டான். அழுதுட்டு மம்மிகிட்ட போகணும்னு அதை அழுதுட்டுருக்கோம். ரொம்ப ஒரு சர்ச்சில் வந்து நாங்கள் இப்போ அவர் முடிச்சிட்டாரு, இப்போ நான் ஸ்டேஜ் மேலே ஏறணும், அப்படி அழுகிறான், ரொம்ப அழுக. நைட்டெல்லாம் ஆக்சுவலி தூங்கலை, நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அழுதான். இப்போ அழுகிறான். அடுத்து கூப்பிட்டுட்டாங்க பாஸ்டர். ரொம்ப அழுதேன் நானும். அழுது ரொம்ப கண்ணீரோடு தொடச்சிட்டு அப்படியே ஸ்டேஜில் போய் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் நின்று பிரசங்கிச்சுட்டு அப்படி நிறைய நாட்கள் அந்த கண்ணீர், அது வந்து எங்கள் அந்த அந்தரங்க அது பேபிக்காக வெயிட் பண்ண நாட்களோட அஃப்ளிக்ஷனை விட பேபிக்கு அப்புறம் இருந்த அஃப்ளிக்ஷன் வந்து பயங்கர சேலஞ்சிங். பட் இப்போ சந்தோஷப்படுறோம். ஆமா, பெரிய காரியம் தான். 2-3 தான், பட் ஸ்டில் வி ஆர் ஹாப்பி. அந்த ஒரு இன்ஸ்பைரிங்காக பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலி எங்களை பார்த்து நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு போகிறாங்க ஊழியர்களுக்கு. அதை தான் இப்போ நானும் சொல்ல வந்தேன். நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து குழந்தை பிறந்தாலே 1.5 வருஷம் கழிச்சு தான் சர்ச்சுக்கு வர விசுவாசிகள் இருக்காங்க. குழந்தை வந்துச்சு எப்படி சர்ச்சுக்கு கொண்டு வரது அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பட் குழந்தை பிறந்த 60 நாளில் ட்ராவல் பண்ணிட்டு சில பேர் யோசிப்பாங்க இது பண்ணணுமா. பட் ஆனால் கர்த்தர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த வைராக்கியம், அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற விஷயம், அதை நிறைய பேர் கற்றுக்குப்பாங்க. ஈவன் எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப பிளஸட் பீப்புள் நீங்கள். ரொம்ப சந்தோஷம். பிளஸடாக இருக்கிற நீங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக அவங்கள வந்து ரேபிட் ஃபயர் பண்ணி உண்மையிலேயே பிளஸ்லான்னு பார்த்துடலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். இதை யார் பண்ணுவா அப்படின்றது உங்கள் கையில் வந்து ஒரு கொடுத்துருப்போம். அதுல நீங்க வந்து காட்டுங்க, ஆடியன்ஸ் காட்டுங்க. 2 பயங்கரமான போட்டோ, 2 பக்கமும் 2 பேர் போட்டோ இருக்கும். இதுல நான் சொல்றது வந்து யார் இருக்காங்க அப்படின்றது அதை நீங்க போட்டோ வந்து நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணலாம். 2 பேர்ல யார் நல்ல சாங் ரைட்டர்? சாங் ரைட்டர்ஸ் கிடையாது 2 பேரும். லைஃப்ல என்ன வருதோ ஆக்சுவலா அது வந்து அது ஒரு சொல்லலாமா? எஸ், ஓகே. நாங்கள் வந்து உட்காந்துட்டு இதை பண்ணணும், இந்த சாங் இந்த வேர்டு ரொம்ப இன்ஸ்பயர்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதே இல்லை. நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால பேச்சுலர் டைமில் நிறைய சாங்ஸ் எழுதியிருக்கிறேன். அதெல்லாமே வந்து கார்டு ப்ரோக்ரேஷன் வச்சுட்டு இந்த ராகால பண்ணணும் அப்படின்னு பண்ணது. அதெல்லாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதது, வச்சாச்சு வரமா. ஆனால் லைஃப்னு வந்ததுக்கப்புறம் ஜூடாக்காக ஒரு நாள் வந்துட்டு அதான் சொன்னேனே, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டது இல்லை. ஆனாலும் ஏன் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும்போது ஒரு நாள் மார்னிங்கில் அதான் ஃபஸ்ட்டு சாங். அப்போது உட்காந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஏர்லி மார்னிங்ஸில் நாங்கள் 2 பேர் ஆராதிப்போம், ஃபேமிலி ப்ரேயர்ஸ் உண்டு, தனியாக செபிப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ மார்னிங்கில் ஒரு 4 to 5 அந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுற டைமில் ஒரு நாள் ஒரு மாதிரி வேகாக இருக்குது, எம்டியாக இருக்குது. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு தெரியும், ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, ஒரு வேலை நடக்கலைன்னா
அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு இங்கே நான் நிறைய தடவை பாடியிருக்கேன். அந்த டைமில் வந்து நீங்கள் தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் நீங்கள் தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி இப்படி அந்த போடுச்சு. அப்போ அந்த சாங் அப்படி வந்துச்சு, நம்பிக்கை நம்புகிறோமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பாடிட்டே இருக்கும்போது உடனே பிரின்சி கண்டினியூ பண்ணுவேன். அதாவது இதெல்லாம் விண்ணப்பமா ஜெபமா அப்படி தான் இருக்குமே தவிர நாட் அவர் பிளான் பண்ணிட்டுலாம் இருந்ததில்லை, அப்படி தான். அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுற டைம்ஸில் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக நிறைய சாங்ஸ் கேட்குறதில்ல. அந்த வர்ஷிப் சீரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் மியூசிக்கில், அதை அந்த கார்டை போட்டுட்டு ப்ரைஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம், நிறைய வேர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம், இப்படி தான் போகும். அப்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா பிரின்சி வந்து பாட ஆரம்பிச்சிருவார் பயங்கரமாக. அப்புறம் நானும் கூட சேர்ந்துப்பேன். இப்படி ஒரு சாங்கே கம்ப்ளீட் ஆயிரும். இது அப்பான்ற மேஜிக் எப்போ நடந்துச்சு? அப்பா சாங் வந்து அதான் பிரிஸ் மியூசிக்கோட ஹிந்தி சாங் அது. ஆக்சுவலி அந்த சாங் வந்து புதுசில் பிரின்சி வந்து அவளுக்கு அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டெஸ்டிமனி. அதனால அவளுக்கு அந்த இது இருக்குது. இந்த சாங் வந்து அது இங்கே ஹிந்தியில் தான் இருந்துச்சு, பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பா. அந்த சாங் வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருப்பா, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை. அப்போ என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் இருக்கிறார், மியூசிக் டைரக்டர். நாங்கள் மினிஸ்ட்ரி போயிட்டு போகும்போது அப்போ தான் அந்த இது பண்ணுறோம். அவர் இந்த சாங்கை வந்து என்னோடய காரில் அவரே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தார். பண்ணிவிட்டு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுமா பாரு அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி காமிச்சார். அப்புறம் சொன்னார் இன்னமே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கள் மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தோம். ஒரு நார்மல் ரஃப் ட்ராக் மியூசிக் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் மெயில் பண்ணோம் அவங்கக்கிட்ட, பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு, ஒரு கவர் பண்ணலான்னு. அவங்க வந்துட்டு அதை கவரில் வேர்ஷனாகவே தமிழ் வேர்ஷனாகவே பண்ணலான்னு ரிப்ளை வந்துச்சு. ஸோ அப்படியே அது ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அந்த டைமில் தான் ஜூடெல்லாம் பிறந்துட்டு அதை தான் ஷூட்டுக்காக விட்டுட்டு வரேன். அப்படி நடு ரோட்டில் பைபாஸில் வந்து இறங்கி அங்கேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய பொட்டக்காடு எல்லோரும் நிற்க வச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து ஷூட் பண்ணது தான் அது அப்பா சாங். ஆனால் என்ன உண்மையாக செஞ்சோம். ஈவன் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அது எனக்குலாம் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அது அப்படி உணர்ந்து தெய்வ பிரசன்னத்தில் ரெக்கார்ட் பண்ண சாங். அதுக்கு பெரிய ரீசன் ஆண்டவர், அப்புறம் தலைவி. ஆமாம், எங்களுக்காக 2 லைன்ஸ் 2 பேரும் சேர்ந்து அப்பா அப்பா மகன் நான் மகள் நான், அப்பா அப்பா மகன் நான் மகள் நான், கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பாட்டை பார்க்கும்போதே நிறைய பேருடைய கண்ணீரை தொடச்சிருக்கேன். ஆமாம், ஆக்சுவலாக வந்து அது தமிழ் வேர்ஷனாக இருந்தாலும் அது ஒரு ஆராதனையாக வந்து நீங்கள் பண்ணது, அங்கே கூட பாடின பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரெசன்ஸில் பாடும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணின அந்த இதுவும் அந்த ஸ்கிரிப்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குழந்தைய தேடி ஒரு தகப்பன் போடுற மாதிரி. பட் அதில் அவங்க பண்ண ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, எல்லா லாங்குவேஜ்லேயுமே மகன் மட்டும்தான் இருக்கும். இதில் தான் மகள் ஆட் பண்ணோம். மகள் ஆட் பண்ணோம். அது இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய சொல்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆஹா இந்த பாட்டு இவங்க தானே, அதை மறந்துட்டு யோசிச்சுப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த பாடல் பண்ணியிருந்தீங்க. அடுத்து நான் வந்துடுவோம் திருப்பி இதுக்கு. சண்டை போட்டா யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பாங்க? நாங்கள் வந்து இல்ல பார்க்க கூடாது, நீங்க பார்க்கல. ஆனா இதுக்கு வந்து காட்டுறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டு சொல்லுங்க, சண்டைன்னு சொல்லி பெருசா கத்தி சண்டை எல்லாம் போட்டு யாராடி போட மாட்டாங்க. ஆனா என்ன சொல்ல, கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகிறது. சரி ஓகே விடு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ். ஆஹா உண்மையா? எப்படி காம்ப்ரமைஸ் ஆகும் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஆக்சுவலி ஃபைட் கிடையாது. ஆனால் ஏதாவது சின்ன விஷயம் சொல்லிட்டா நான் கொஞ்சம் அமைதியாகிடுவேன். ஓகே, அமைதியாக இருப்பேன். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி ரொம்ப அந்த டாப்பிக்கே மறந்து பேச மாட்டார். பெருசாக ஒன்றும் நாங்கள் அப்படி கோச்சிக்கிட்டு அப்படிலாம் இருந்ததில்ல. 2 பேருமே பயங்கர காமெடி. அவன் சைலண்ட். ஒரு ஆமாம், ஒரு ஐ திங்க் பயங்கர கோவம் வந்துச்சுன்னா போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி few minutes கூட இருக்காது. எனக்கு ஞாபகம் இருந்தால் ஐ திங்க் நாட் மோர் தென் 5 minutes கூட இருக்காது.
Okay. வெளியில அந்த ரூம் போயிட்டு வந்தாருன்னா அப்புறம் ஏதோ பேச ஆரம்பிச்சிருந்தாரு. And basically எனக்கு ரொம்ப பெருசா கோவம் வராது. கிடையாது. ஆண்டவர் நம்மள வச்சு நல்லா செஞ்சுட்டாரு. அதனால போடா பாத்துக்கலாம். ஆமா, அவங்க சவுண்ட் ஏத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கீங்களா அது போல? ஆக்சுவலி நீங்க சொல்றத அக்ரி பண்ணிக்கிறோம். ஓகே பரவாயில்ல விடுங்க அது. ஆமா அவர் சொல்றது ஆக்சுவலி எல்லாமே கரெக்டா இருக்கும். அடுத்து யாரு டேட்ஸை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுல பெஸ்ட்? நான் இல்ல. சூப்பர். எப்படி எந்த மாதிரி அது? டேட்ஸ்னா பர்த்டே, வெட்டிங் டே அண்ட் வந்துட்டு மீட்டிங் டேஸ் வாட் எவர். அப்புறம் இந்த டேட்ல இங்க போனோம், இந்த 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 இன்சிடென்ட்ஸ், இந்த ஊருக்கு இந்த டைம்ல போனோம். அப்புறம் இந்த சொன்னேன்ல இப்போ ரூவாக்கு வந்தோம் அந்த டைம். நீங்க அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது? பிரின்சிக்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஏன் நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு கேட்கும்போது சொன்னா என் பிரெயினை நான் ரொம்ப யூஸ் பண்றேன். சும்மா செல்லி மாட்டிருக்கலாம், டேட்ஸ் எல்லாம் விடுங்கப்பா, நீங்க வச்சிருக்கீங்களா போதும். ஆக்சுவலி நான் அவர் பின்னாடியே மினிஸ்ட்ரிக்கு போவேன். அதான் சொன்னேன், பைசா கூட எனக்கு தெரியாது, ஏரியாஸ்லாம் தெரியாது. ஐ ஜஸ்ட் கோ வித் அவர் இங்கே மீட்டிங் அடுத்த 2 நாள் திருவள்ளூரில் மீட்டிங், அடுத்த 2 நாள் இந்த மீட்டிங் அப்படின்னா ஐ ஜஸ்ட் லிசன் டு தட். இப்போ டேட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு மீட்டிங் போனால் ஒரு பாஸ்டர் கேட்பார், அடுத்து எங்கள் சிஸ்டர் மினிஸ்ட்ரி அப்படின்னா அடுத்து அந்த ஊர் பாஸ்டர் அவர்கிட்ட தான் கேட்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம். ஆனால் அண்ணன் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களே? என்னது? அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு தான் நினைப்பாங்க. இல்லை he just admire my foolishness. நான் இல்ல அவர் எனக்கு அவன் அப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பிரேக்கா இருந்தா நல்லது தானே. எனக்கு பைபிள் பிடிக்கும், அது நல்லா ஞாபகம் வச்சு. வேர்ட் ஆஃப் காடா என்ன விட பயங்கரமா ஞாபகம் வச்சிருப்பேன். அதான் நமக்கு அந்த மேட்டர் தெரியும், அதை கம்ப்ளீட்டா பேச மாட்டோம்ல. இப்போ ஒரு ஃபுல் வேர்ட் இருக்குன்னா நீங்க கம்ப்ளீட்டா அது சின்ன மார்க் கூட மாறாம முன்னாடி, அதாவது கோவிடுக்குலாம் முன்னாடி நாங்கள் மினிஸ்ட்ரி போன பிளேசஸ்லாம் ஒரு 10 minutes 5 minutes சொல்லி இன்ஸ்பயர் ஆகி வேர்டு போடுவோம். அப்போ கட்டே இருக்காது. நான் வீடியோ எடுத்தேன்னா ஃபுல்லாக பேசுவா. எங்கேயாவது சின்னதாக எல்லா மாறிடுச்சுனா கூட அப்போ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்தா ஏன்னா அது 200வது தடவை நான் எடுத்துருப்பேன். அப்புறம் பிரெத் நாய்ஸ் வந்துருச்சு, சாமி என்னை விட்டுரு தயவு செஞ்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதனால ஒன்ஸ் எடுத்தா ஃபுல்லாக பேசணும். அந்த மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பா. வேர்ட் ஆஃப் காட். மற்றபடி அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, நீ என்னை அடிக்கடி பார்க்கறதுனால தான் நீ என்னையே ஞாபகம் வச்சுக்கிற, இல்லைன்னா என்னையே நீ மறந்துடுவ அப்படின்னு சொல்ல. நல்லா இருக்கு. சூப்பர். அடுத்து ஜூடா அம்மா செல்லமா அப்பா செல்லமா, யாருடைய செல்லம்? எல்லாமே அவரை கேக்குறீங்க. ஐயே எல்லாமே லீவானா தான் வராப்ல. சூப்பர். ஏன் அதுன்னா தெரியல, இவர் ஏதாவது ஸ்பெஷலா பண்றாரா சிஸ்டர்? ரொம்ப பேம்பர் பண்ணுவாரு. ஓகே. இல்ல நாட் ஜூடா, நாட் ஒன்லி ஜூடா. ஓகே. நீங்க எனக்கு பேபிஸ் தான் கிரேசி. எந்த பாஸ்டர் குழந்தைங்க நம்ம பாக்குற குழந்தைங்கலாம் இல்ல, ரோட்ல இருக்க குழந்தைங்க, எப்படி குழந்தைங்க குழந்தைய அடிச்சிட்டு இருந்தா கூட நான் சண்டைக்கு போயிடுவேன். உனக்குலாம் குழந்தை, நீ எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்குமே கோவம் வராது, யாராவது குழந்தைங்களை மட்டும். So he'll take care of him very well. ரொம்ப பேம்பர், ரொம்ப புரிஞ்சுக்குவாரு அவனை. அதனால ஐ திங்க் ரொம்ப அட்டாச். நான் சொல்வேன், கேங்க்ரூ மாதிரி ஒரு வயிறுல ஏதாவது ஒன்று கட்டி அவனை வச்சுக்கோங்க, அப்பா அப்பா அப்பானே அப்படி இருப்பான் அவன். ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி, உங்க 2 பேர்ல யார் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவா? கிரிட்டிசைஸ் மாத்தி ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஏன் மத்தவங்க கிட்ட போறோம்? ஓ சிஸ்டர் தானா அப்போ? ஐ திங்க் மோஸ்ட் விமென்ஸ் ஆர் லைக் தட். ரைட். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், இவங்க ரொம்ப சட்டில் ஸ்பீக்கர், ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அவரோட மெசேஜஸ் அண்ட் அவரோட வர்ஷிப் எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ப்ரெசன்ஸ். பட் நாங்கள் வெட்டிங் ஆகி வந்த புதுசில் இந்த மாதிரி ரொம்ப ஃபயராக எல்லாம் நடந்து பேசும்போது அந்த மாதிரி ஒரு தடவை ஐ திங்க் ஐ டோல்டு, நீங்கள் கொஞ்சம் இப்படி ட்ரை பண்ணுங்க, நீங்கள் நல்லா வர்ஷிப் பண்ணுறீங்களேன்னு சொல்ல, ஆனால் வேர்டு வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டெலிவர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைடா எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா முடியல அப்படிலாம் சொல்ல. ஏன்னா பெண்கள்கிட்ட எப்பவுமே நீங்கள் உடனே அதை ப்ரூஃப் பண்ணலாம் நினைக்கவே கூடாது. அப்போதைக்கு ஒரு ஆமா போட்டுறணும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அவங்களே ஆமாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக 1 year ஆச்சு. அதுக்கப்புறம் அவளே சொன்னா நீங்களா மட்டும் இருங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சூப்பர். அப்போ சொன்னா நிறைய பேர் மேல பெர்ஃபார்ம் பண்றாங்க, கீழே லைஃப் இல்ல, மேன் ஆஃப் காட் அப்படின்னா அது ஆண்டவர். நம்ம பர்சனலா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதுதான் கொண்டு கொடுக்கல. நான் பிரின்சிட்டா தான் சொல்லுவேன். அவ இன்னைக்கு ப்ரீசரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த மெசேஜுமே ப்ரிப்பரேஷன் பீப்புளுக்கு இல்லை, நம்ம அதை செய்யாம அதை பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அதனால
நான் முதல்லலாம் அப்படிலாம் பார்த்து ரொம்ப இது பண்ணுவேன், ஏமாந்துருவேன். ஆனா இப்ப வந்து நான் சொல்வேன், தைரியமா சொல்வேன், அவர் வந்து ஸ்டேஜ்லயோ சரி கீழே சரி அவர் என்ன வாழ்றாரோ அதான் அவர் பிரசங்கிக்கிறார். சூப்பர். அதனால ஐ வாண்ட் ஹிம் டு பீ லைக் தட். சாட்சியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இருக்கிறதுலே பெரிய சாட்சி. என்னால் சொல்லி தான் கூட்டணும். ஆசீர்வதிக்கப்பட்ட. சரி, 2 பேர்ல யார் ரொம்ப பெஸ்டா குக் பண்ணுவா? குக்கு தானே. குக்கு பிரின்சி தான். எனக்கு தெரிஞ்ச குக் என்ன பண்ணுவா? ஆம்லெட். ஆம்லைட். சுட தண்ணி. அந்த லெவல், அது பேசிக் லெவல் கொஞ்சம் தாண்டியாச்சு. தோசை ஆம்லெட். ஆமா ஆமா. நீங்க உங்களுக்கு வந்து அவர் சமைச்சு கொடுத்த எதனா ஒரு சூப்பரான ஃபுட்? அதான் ஆம்லெட் நல்லா போடுவாங்க. தோசை நீங்க எப்படி எந்த ஓகே, ஃபர்ஸ்ட் செய்யறதுல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது? பிரின்சி பிரியாணி. சிக்கன் ஊர் வாணியம்படி தானே, அதனால ஆம்பூர் பிரியாணி. ஆனா பிரின்சிக்கு அங்க இருக்கும்போது சமைக்க தெரியாது. ஞாபகப்படுத்தி விட்டீங்களே. சூப்பர். அவள் வந்து ஒர்க் பண்ணிட்டு பிஸியாக இருந்ததுனால வந்து குக் பண்ணுவா, பட் ரொம்ப ப்ரொஃபஷனல். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா ப்ரொஃபஷனல் ஆகிட்டா. பிரியாணி சூப்பர், எல்லாமே நல்லா பண்ணுவோம். அவங்க செய்கிறதுல பிடிக்காத ஒரு ஃபுட்டு? பிடிக்காததுன்னு ஒன்றும் இல்லை எனக்கு. ஈவன் யார் எது செஞ்சாலும் நான் கொஞ்சம் மார்க் கம்மியான ஃபுட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் எப்பயாவது தானே வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஐ ஆல்வேஸ் டேக் பெஸ்ட் டைம் ஆஃப் குக்கிங் தான். ஓகே. ஆமா, இப்போ நீங்க எவ்ரிடே வீட்ல குக் பண்ணாதான் நம்ம புவர் மார்க் போட முடியும். நான் எப்பயாவது அக்ரி பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு இன்னும் தெரியல. ஆனா தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் இதுல சொல்றேன் கண்டிப்பா. ஓகே. இங்க 2 பேர்ல யார் ரொம்ப பஞ்சுவல்? பஞ்சுவல்லாம் பிரின்சி தான். இல்ல தெரியல. ஐயோ சிஸ்டர், எதனா ஒன்னு செலக்ட் பண்ணனும். 2 பேருமே எப்படி சொல்றீங்க? ரெடி ஆகிறதுல அப்புறம் வந்துட்டு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்ல சூப்பர். எல்லாத்துலயுமே பிரின்சி தான். நான் கொஞ்சம் லேசி. ஓகே. நோ நான் ஆமா சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பங்க்சுவல் போது ஒரு விஷயத்துல நான் பங்க்சுவலா இருப்பேன், ஒரு விஷயத்துல அவர் இருப்பார். அதனால நான் ரெண்டுத்துமே. மினிஸ்ட்ரியில எப்ப பங்க்சுவலா இருப்பார்? அதுல மினிஸ்ட்ரியில நோ காம்ப்ரமைஸ். ஆமா, வீட்ல he'll be very casual. மினிஸ்ட்ரியில பெர்ஃபெக்ட். 2 பேர்ல யார் ரொம்ப எமோஷனல் பர்சன்? சரி, எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் யார்? ரொம்ப சூப்பர். ஸோ ரொம்ப எமோஷனலாக வீக் ஆகுங்க, நீங்கள் எமோஷனலாக ஸ்ட்ராங்கு. ஓகே, அடுத்துட்டு 2 பேரில் யாருக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகம்? எந்த விதத்தில் சொல்லுங்க சிஸ்டர்? எல்லா விதத்துலையும். குறிப்பிட்டு அதை 1 2 கிரியேட்டிவிட்டி கேட்டோன்னு அவரை சொல்லிட்டீங்களா? அதான் நானும் சொன்னேன் முன்னாடி, நான் ஒரு பேக் அண்ணன் இல்ல பிரின்சிக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி சொல்றீங்க. அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல உண்மை. ஆக்சுவலி ஐ நோ இல்ல பேக் இன் தி சென்ஸ் வந்து இன்னசென்ட். எஸ், அதுதான். மற்றபடி அவ்வளோ நான் இது பண்ணல. அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இது இருக்கு. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ நான் வந்து ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். அவன் வந்து மேலே ஏறி நின்றுட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். எங்கடி வருது அப்படின்னா தெரியல அப்படி. சரி, அந்த மேஜிக்கை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ரசிச்ச ஒரு மொமெண்ட் எது? ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபேமிலி மீட்டிங்கில் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இங்கே தான் முடிச்சோட்டில் ஆதம்பாக்கம் நினைக்கிறேன் மீட்டிங்கில் பேசும்போது சச்ச பவர்ஃபுல் ப்ரீச்சிங். அது வந்துட்டு அதை அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 year இருக்கும். பயங்கரமான இது. அதை பீப்புளெல்லாம் விழுந்து சேர்க்குறாங்க. அதாவது ஃபேமிலிக்கு பேசும்போது நாட் ஈவன் நாங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு 60 வருஷம் வாழ்ந்தவர்கள் கூட கிடையாது. ஆனால் ரொம்ப பிரத்யட்சமாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியில் வந்து அப்படியே சொன்னாங்க. அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். ஆமாம், சூப்பராக ஈஸியாக. அடுத்து வந்து கிவ் அப் பண்ணுறது யார் உங்கள் 2 பேரில்? அண்ணன் நீங்க போட்டோ பார்க்கலாம். சாரி. ஓகே, ரைட். இப்போ ரொம்ப அழகா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க எல்லாத்துக்குமே. அதிகமா ஸ்கோர் பண்ணது யார் 2 பேர்ல? தெரியல. நீங்க தான் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு. இல்ல டிஃபென்ஸ் क्वेश्चन. இப்போ வந்து உங்க கையில வேற ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம், அதை காட்டிடுங்க. ஆம் இல்லை அப்படின்னு இருக்கும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஆம் இல்லை 2 பேருமே ஒருத்தர் பார்க்காம ஆன்சர் பண்ணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஏன்டா இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு தோணிருக்கா? ஏன் இல்லை அப்படின்னு ரீசன் இருக்கு. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. அப்படி ஒரு நாள் தோணல. நான் சொன்னேன் ஐ எம் சோ பிரிவிலேஜ்ட். அப்படி ஒரு இதுல இருந்து வந்து அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையிலிருந்து வந்ததுனால ஐ ஃபீல் வெரி பிரிவிலேஜ். சரி, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இவங்களை கல்யாணம் பண்ணது நான் ரொம்ப பாக்கியமா என்றேன். டெஃபினெட்லி. ஆஹா, இப்போ என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்? நான் எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கு, ரொம்ப பிளஸடா இருக்கு இவங்களை மேரேஜ் பண்ணதால. ஆக்சுவலா அதான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் லைஃப்.
அதாவது அது அப்படியே கிடச்சிருந்தோட அதுக்கு மேலே அது டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாளோட அப்படி நிற்கல. ஆனால் எனக்கு ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. என் லைஃப் பண்ணது மை பார்ட்னர் அப்படின்னு கரெக்டாக மேட்ச்ன்றது வந்துட்டு ஒரு 1 year ஆச்சு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஒரு சின்ன ஐயோன்றலாம் தோணுச்சு எனக்கு. பிகினிங்கில் வந்து சில பேர்லாம் நம்ம சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லியிருக்காங்க, நீ மேலெல்லாம் ஏற்றாதீங்க, கூப்பிட்டு யூஸ் பண்ணாதீங்க பிரின்ஸியை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்கிறாங்களா? ஆமாம் ஆமாம், பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வேணாம் அவன் மூஸ் போயிடும்ன்றேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல போயிட்டு போகுது, எனக்கு ஒன்றும் பெருசாக மவுஸ் கிடையாது. பட் என்னென்னா 2 பேரும் இப்போ ஒரே சரீரம்லாம் இதுக்கு சும்மா தானே சொல்லிருக்கோம். அவளுக்கு என்னவோ அது எனக்கு உண்டு. அவளுக்கு ஒரு பெரிய அனாயிட்டிங் இருக்குது, அவள் மேலே ஒரு காலிங் இருக்குது. அதுக்கு வந்து நான் வழிவகுத்து கொடுக்கணும். ஏன்னா நான் கணவனே கிடையாது. அதாவது கணவன் நேசிக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு நல்ல கணவனை நம்ம இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேசம் வந்துடும். ஸோ அதனால் எவ்ரிடே அதுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஆண்டு வந்து ஒரு நல்ல மனைவியா, நல்ல மருமகளா, அப்புறம் நல்ல தாயா அவளை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுற பிரச்சனை இருக்கா? அம்மா மனைவி அதில் பெரிய நான் வந்து ஒரு பெரிய பிளஸ்ட். ஏன்னா ஹீஸ் PhD அவர் அதில். நான் சொல்லுவேன் யூஆர் ரைட் பர்சன் அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. ஒரு ஒரு கல்யாணம் சிம்பிளாக எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஹஸ்பண்ட் ஷுட் பி அ ஸ்டெபிளைசர், நாட் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஒரு விஷயத்த அம்மாட்ட இருந்தோ மனைவிட்டு இருந்தோ வரும்போது அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன நீ இப்படி சொன்னியாமா அவள் சொன்னா அப்படின்னு சொல்லவே கூடாது. அதை எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சாப்பிட்றேன், சாப்பாட்டில் உப்பு இல்லை, என்ன சமைக்கிறேன் அப்படின்றத விட நான் உப்பு நிறைய சாப்பிட்டே பழகிட்டேன், கொஞ்சம் கூடுவேன்னு கேட்குறது ஈஸி. ஸோ அடுத்த டைம் அவங்க புரிஞ்சுக்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கன்வே பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறது வேறு. ஸோ அதனால் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா உடனே அந்த கோவம் பீக் ஆகிடும். எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டியா, என் ஒய்ஃப்ட்ட இப்படி பேசிட்டிங்களா அப்படின்லாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எதுவுமே நடந்ததில்லை. ஏன்னா அம்மா அப்பா ரொம்ப மெச்சூர். அதே மாதிரி பிரின்சி அவங்கள ரொம்ப ஹானர் பண்ணுவாள். அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்ததில்லை. ஆனாலும் என்னால் ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரையும், அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் பிரின்சியாக இருக்கட்டும், மாற்றி ஒவ்வொருத்தரையாக போய் நான் என்கேஜ் பண்ணிட்டே இருப்பேன். சும்மா போய் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒய்ஃப் கூடவே இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது, அவங்க அம்மா கூட ஒட்டிகிட்டு இருக்காரு யாரும் சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றாவே இருக்கிறதுனால அப்படி ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால வந்துட்டு நாங்கள் அது நிறைய ஃபேமிலி மீட்டிங்ஸ் கூட we are talking. சூப்பர் அண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, ஸ்டெபிலைசர். ஆமாம், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஸ்டெபிலைசராக குறைச்சி கொடுக்கணும். எது வந்தாலும் தேவையானது மட்டும் கொடுக்கணும், தேவையில்லாத தூக்கி போட்டுருப்பேன். ஆமாம். என்னைக்காச்சு ஃபேமிலி ட்ரிப் போகணும்னு ஆசை இருக்கா? ஃபேமிலி ஆசை இருக்கு. அவங்க ஆசை நிச்சயம் நிறைவேற்ற சூப்பர். ஃபேமிலியா சாங் போடணும்னு ஆசை இருக்கா? சூப்பர். ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமா நினைச்சிங்களா? ஒரு நாள் யோசிச்சதில்லை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஊழியத்தில் வர விமர்சனங்களால ரொம்ப உடஞ்சி போய் அழுதுருக்கீங்களா? ஏதாவது ஒன்று ரொம்ப ஹைப்பான ஒரு இன்சிடென்ட்? அவங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. அவங்க எப்படினாலும் அதை ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுங்க. நான் வந்து இந்த இதுதான் ஆன்லைனில் ஒரு தடவை ஐ ஸ்போக் அபவுட் ஐ திங்க் கிருபையா கிரியையான்னு ஒரு டைட்டில் ஒருத்தர் பேசினேன். அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பீப்புள்னு இல்லை, யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஐ திங்க் ஹைப்பர் கிரேஸ் பீப்புள்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாக கிருபை எப்படி நம்ம கிரியை இது பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எனக்கு வந்து நம்ம பேசுகிறத ஒருத்தங்க எடுத்து அதை அகேன்ஸ்டாக பேசுவாங்கன்னு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க வந்து என் பேர் மட்டும் சொல்லலை, பட் they didn't mention my name, பட் இவங்க பேசினாங்க. நான் பேசின எல்லாத்தையும் அவங்க வந்து மட்டுப்படுத்தி ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக பேசினேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் லிஸ்னிங் டு ஒரு அந்த அட்டாக். அப்போ ரொம்ப ஐ ஜஸ்ட் போட் அவுட், ரூம்குள்ளே போய் ரொம்ப அழுதேன். அது புதுசாக நான் சொன்னேன், எனக்கு வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க கூட அவ்வளோ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் கேமராஸ் அட் ஆல். நான் வந்து ஐ வாண்ட் ஆல்வேஸ் டு பி பிஹைண்ட் ஹைடிங் பிஹைண்ட் மை ஹஸ்பண்ட். சம்வேர் நான் வந்து ஒளிஞ்சு கத்துறதுக்காக எதாவது செய்யணும் அந்த ஆசை இருந்தது. பட் இந்த ப்ரொஜெக்டட் வேணான்னு நினச்சேன். ஆனால் நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒரு பயம் வந்தது. பட் ஆண்டர் வந்து எனக்கு அப்போ ஒரு ப்ராஃபிட்டிக்கலாக ஒரு வார்த்தையை கொடுத்து என்னை ஆண்டர் டிக்ளேர் பண்ண வச்சு என்னை எடிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் இல்லை, இப்போ நிறைய வருது, ஒன்றும் அட்டாக் பண்ணல. நான் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. எனக்கு யூடியூப்லாம் பார்க்காம இருந்தேன். நான் பார்க்க மாட்டேன். இவர் பார்ப்பாங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை, ரொம்பலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. நான் எதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா we have to rectify.
ஸோ அதனால நான் பார்ப்பேன், நம்மக்கிட்ட தப்பு இல்லாமல் சும்மா நம்ம தப்பு பண்ணாலே நம்ம கூட இருக்கவங்க நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. உண்மைதான், வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் அது உண்மைதான். இல்லை நம்மளை தவறி ஒரு சில மிஸ்டேக்னா வேர்ட்ஸ் வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பிரசங்கத்தில் வந்துடும், எப்படியாவது நீங்கள் அப்படியே பெர்ஃபெக்ஷனாக நம்ம பேச முடியாது, லைவில் எடிட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம மிஸ்டேக்காக பேசி அவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த வீடியோ யாருன்னு பார்த்து ஃபோன் பண்ணி டெலீட் பண்ண, அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். சூப்பர். நிறைய முறை பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நான் உங்களுக்கு இது செய்கிறேன், இல்லை அவங்க கூட இருக்கேன், நான் அவங்க கூட மினிஸ்ட்ரிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராமிசஸ் மனுஷங்க பண்ணுவாங்க. அது என் லைஃப்பில் நான் நிறைய எனக்கு தவறு இருக்குது, அந்த மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ ஓகே, நிறைய செக்மெண்ட்டை சூப்பராக முடிச்சிட்டோம், நிறைய பேசணும், பாப்பா குறித்து பேசணும். இப்போ ஒரு 2-3 காரியம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு என் ஹஸ்பண்ட் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று, இதை பண்ணாமல் இருந்தால் இதை பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு 2, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ், அந்த மாதிரி யாராவது? ப்ளஸ் இதை பண்ணால் நல்லா இருக்குமா? ஆமாம், இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி இதை பண்ணினா ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும், இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் தனியாக போய் எல்லாருக்கும் பேசிக்கணும். இல்லை, எனக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு அடிக்கடி பிரெயின் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா காயப்பட்டு நீங்கள் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் சொல்லிடுங்க. அடிக்கடி பிரெயின் யூஸ் பண்ணுவா, கரெக்டாக சொல்லுங்க. பண்ணால் நல்லாயிருக்கும்னா நான் ரொம்ப பயங்கரமாக அதாவது இப்போ கொஞ்சம் ஓகே, முன்னாடிலாம் கல்யாணம் ஆன புதுசில் பயங்கரமாக ஜோம் பண்ணுவான். எப்படின்னா ராத்திரி நீங்கள் 1 o'clock அப்படி திரும்பி படுத்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் விரிச்சு போட்டு யாரும் குதிச்சுருப்பாங்க. பார்த்துட்டு என்னடா அது நம்ம ரூமில் அப்படின்னா பிரின்சி. ஓகே, அப்போது சென்னையிலேருந்து 3 ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், ஸ்லீப்பர் ஏசி, இப்படி தானே ஏறும். இல்லை, ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, திரும்பி பார்த்தா முட்டி போட்டு டாப் அப்படி பிடிச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு வரேன். நான் சொன்னேன், ஆத்தா தயவு செஞ்சு போய் இறங்கினோடனே ஜோம் பண்ணேன் ரொம்ப. அதனால் ஒரு பீக் போய் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பசங்கள்லாம் சொன்னாங்க, ஜெபிக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு தாங்க முடியல. இப்போ ஓகே, இப்போ சட்டில் டைம் பார்த்து அலாட் பண்ணி பண்ணுறா. முன்னாடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. சூப்பர். அந்த டைமில் பிகினிங்கில் அண்ணன் சொல்லிட்டாங்க 2 பேர், நீங்கள் தான் இப்போ சொல்லணும். ஆமாம், எல்லாமே அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடுவார். இப்போ நான் எப்படி ஆயிட்டேன்னா ரொம்ப இண்டிபெண்ட் விமனாக இருந்தேன். இதுக்கு முன்னாடி அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்களை எல்லாத்துலேயும் பணத்துக்கு வைப்பாங்க. பேங்க் போகிறது, என்ன கிடைக்கிறாலும் நாங்கள் போய் 2 பேருமே பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் ரொம்ப பேம்பர்ல அவரு எல்லாமே பண்ணிடுவாரு. ஸோ எனக்கு எதுவுமே பண்றதுக்கு இல்லை, நான் ரொம்ப டிபெண்ட். அதனால நீங்க பிரின்சிபல் பார்க்கும்போது சும்மா வெட்டி போலையே அப்படின்னு தோணிரும். அதனால ரொம்ப அதுதான் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, வேற ஏதாவது நானும் ஏதாவது கொஞ்சம் எவ்ரிதிங். நல்ல மனைவி, அதெல்லாம் நீங்க பண்றது மிகப்பெரிய ஜாப். யாருமே அப்படி கூட வர மாட்டாங்க. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் என் கூட வாய்ப்பே இல்லை. அவ்வளோ தூரம் டிராவல், அவ்வளோ பீப்புளை மீட் பண்றோம், நாட் ஒன் சேம் செக்டர் பீப்புளை மீட் பண்ணல. இன்னொன்று, எல்லா பாசஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம போற எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. இங்க ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு, அங்க நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிற சில சூழ்நிலை நிறைய பேசுவாங்க, எல்லாத்துக்குமே கிரிட்டிசைசம் சப்போர்ட் பண்றதுன்றது நீங்க பண்ற பெரிய ஜாப். அதனால நீங்க நிறைய பண்றீங்க. ஓகே, இந்த ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க எங்க ரூவா டிவி ஆடியன்ஸ்க்கு சில காரியத்தை சொல்லி அவங்கள பிளஸ் பண்ண முடியும் நான் கேட்கிறேன். நிச்சயமா கர்த்தர் எங்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்க விசுவாசத்தை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இன்னைக்கு உங்களை முன்னாடி எங்களை நிறுத்தியிருக்காரோ, நாங்களும் உங்களை வாழ்த்துக்கிறோம். உங்கள் காதுகளால் நீங்கள் கேட்ட எல்லா வாக்குத்தத்தத்தையும் உங்கள் கரங்கள்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய குடும்பம், உங்கள் தலைமுறை, ஒருவேளை எங்களை போல நீங்களும் மினிஸ்ட்ரி, ஏன்னா நாங்கள் ஒரு ஊழிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் ஒரு ஊழியம் செய்யணும், எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, நாங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு எங்களை குடும்பமாக பயன்படுத்துறது போல் உங்களையும் கண்டிப்பாக ஆண்டு யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மறைவில் இருக்கிற காலத்தில் ஆண்டு அதிகமாக பிடிச்சிக்கோங்க. அது மாதிரி லைஃப் பார்ட்னர், as we both are together today, உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். சம்டைம்ஸ் காட் அதை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய சித்தம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தேவ சித்தத்துக்காக காத்திருங்க. God will do greater things to you. God bless you. அன்பு தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, தங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் கேள்விகள் இருந்ததானால், எதிர்காலத்தின் பயங்கள் இருந்ததானால், பரிசுத்த தேவன் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆண்டவரே, ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருப்பார்கள்னா அந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. உங்களுடைய பிள்ளைகள் தீங்கை ஒரு நாளும் காணாதிருப்பார்களாக. மகிமையான கிரியைகளை குடும்பமாக செய்ய கர்த்தர் ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்.
உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க, அவிசுவாசத்தை மாற்றி போடுங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தரால் எல்லாம் முடியும். தேவனுக்காக உண்மையாக மாத்திரம் இருந்தால் போதும். தேவன் உயர்த்த வல்லவர். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எந்த மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, கர்த்தராலேயே விடுதலையும் உயர்வும் உண்டுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை அப்படியே அனுமதிப்பீராக, செய்வீராக. தேவ தயவு, மனுஷ தயவு உண்டாவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இன்னைக்கு நம்ம பிரதரோடைய சிஸ்டரோடு பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்த ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டார்? ஒருவேளை நீங்கள் பல நேரத்தில் குழந்தை இல்லாமல் சில இழப்புகள் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் நோக்கி கூப்பிடுங்க, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஓகே காய்ஸ், மற்றும் ஒரு இன்னும் துதிப்பின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. இன்னும் துதிப்பேன்